இல்லை, என்னுடைய அசல் பேர் வந்து அசல் பேர் என்னது? குத்தம்பிள்ளா மகன் மணியம்பிள்ளா. குத்தம்பிள்ளா மகன் மணியம்பிள்ளா. சொந்த ஊர்? கொல்லம். கொல்லம். தேவிபுரம். தேவிபுரம். கொல்லத்துலேருந்து எவ்வளோ தூரம் அது? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். கார்பரேஷன் தான். நீங்கள் பிறந்து வளர்ந்தது இப்போ இருக்கிறது அங்கே தானா? இப்போ இருக்கிறது அங்கே இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் போகிறேன். ஓஹோ. இப்போ நீங்கள் பழைய ஊருக்கெல்லாம் போகிறது உண்டா? எப்போவுமே போவேன். போகிறது உண்டா? அங்கே யார் இருக்காங்க உங்களுக்கு? என்னுடைய 2 தங்கச்சிமார் இருக்காங்க. ஓஹோ. அவங்க ஃபேமிலி. தங்கச்சிமார் உங்களுக்கு எல்லாம் எல்லா மரியாதை கொடுக்குறாங்களா? போக்குவரத்து இருக்கா? தங்கச்சிமார் கொடுக்கும். ஓஹோ. முதல்ல நீங்கள் திருடனாக இருந்த காலத்தில் அவங்கெல்லாம் உங்களை ரிசீவ் பண்ணுவாங்களா? இல்லை இல்லை. இப்போ இப்படி ஒரு புத்தகம் திருடன் மணியன் பிள்ளைன்னு ஒரு புத்தகம் இங்கே வந்திருக்கு. இது கேரளாவில் என்ன பேரில் வந்துச்சு? தஸ்கரன். தஸ்கரன் மணியம்பிள்ளையுடைய ஆத்மகதா. ஓஹோ, அப்படின்னு வந்தது. இப்போ அது வரும்போது எடுப்பில் உங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அது வரும்போது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி தெரியும்? இவன் திருடன் தான். ஆனால் எங்கள் ஊரில் நான் இது வரைக்கும் எந்த விதமான ஈடுபடலை, எந்த இதிலேயும் ஈடுபடலை. அதனால எங்கேயோ திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் திருடன் தான். இன்னும் பத்திரிகையாளரும் போலீஸ்காரங்களும் சொல்லுவான், அடிக்கடி பிடிச்சிட்டு போவான், கொஞ்ச நாள் ஜெயிலில் போட்டுருவோம், மறுபடியும் வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படிங்கிறது தெரியும். இப்போது அதனால் வந்து உங்கள் கூட யாரும் பழக மாட்டாங்க இல்லையா? ஊருக்குள்ளே வந்து திருடம் கூட பழக மாட்டாங்கிறது இருந்துருக்குங்களா? ஆரம்பத்தில் நெருக்கம் பாராட்ட மாட்டாங்க, உறவுக்காரங்க வரமாட்டாங்க, அந்த மாதிரியான சூழல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? உறவுக்காரங்களை தான் ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. ஓஹோ. அந்த மாதிரி உறவுக்காரங்க அவங்களுக்கு நான் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறது அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கேவலமாக இருக்குது, அவங்க பிள்ளைங்களுக்கு நடமாட முடியாது, அவங்க கணவனுக்கு வெளியே போக முடியாது. ஏன்னா என்னுடைய அக்கா புருஷன் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அப்படியா? சரி. அப்போ சமீபத்தில் தான் இறந்து போயிடுச்சு. சரி. அவருக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலி இந்த திருட இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறது. என்னுடைய அக்கா பசங்களுடைய கல்யாணத்தை ஒன்று நான் போகிறதே இல்லை. நான் என்ன அந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடி போய் அங்கே நிற்பா. அந்த முகூர்த்தம் நடக்கிற ஏரியாவுக்கோ அல்லைன்னா அந்த மண்டபத்திலேயோ வேறு எங்கேயுமே நான் போக மாட்டோம். சரி. உங்கள் அக்கா புருஷன் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு. சப் இன்ஸ்பெக்டரா? சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு ஒரு 16-18 வயசு. அப்போது இந்த மாதிரி திருடனோட அக்கா அப்படிங்கிறது தெரியாத? இல்லை. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்களுடைய அக்கா புருஷன் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்காங்க, நாங்கள் வந்து கொல்லத்தில் இருக்கோம். சரி. இவருடைய எங்கள் அக்கா புருஷனுடைய தங்கச்சி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியேறி வந்தது. சரி. அங்கே வரும்போது இவர் பழகமாகி அக்கா பழகமாயதுனால அவர் உடனே கேட்டு வந்து சொல்லி இந்த கல்யாணம். ஓஹோ. அப்போ அவருக்கு தெரியாது? இல்லை. அப்போ நீங்கள் திருட்டில் ஈடுபட்டு இருந்ததா? இல்லை. அப்போ திருட்டிலேயே ஈடுபடவில்லை. அப்போ எத்தனை வயசில் நீங்கள் முதல்ல திருட்டில் ஈடுபட்டது? 17 வயசு. 17 வயசு. அக்காவுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி தான்? ஆமாம். என்ன அப்படி ஒரு சூழல் வந்துச்சு? இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு அத்தையா யாரோ ஒருத்தர் தான் இது பண்ணாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது இதாச்சோ? இல்லை, அதுதான் ஆரம்பம். ஓஹோ. அந்த சூழ்நிலை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி இருக்கு. அவர் நான் அங்கே போய் ஏதாவது சாப்பிட்றதுக்காக அங்கே போயிடுவோம். ஏதோ தென்னையில் மரத்தில் ஏறி தேங்காய் எல்லாம் போடுறது, மாங்காய் மரத்தில் ஏறி மாங்காய் பறித்து போடுறது, அந்த மாதிரி ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக எனக்கு சாப்பாடு கொடுத்துருவான். ஒரு நாள் அவர் சொன்னேன், டேய் நீ இந்த ஆள் தான் என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சியோட மகன். எனக்கு ஒரு மகன் இருக்கா. அந்த மகனுடைய இந்த அரஞ்சானம் அதை எடுத்துகிட்டு வா, எனக்கு நான் 5 ரூபா தர்றேன்னு சொன்னான். அந்த காலத்தில் 5 ரூபான்னா இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு 75 வயசாச்சு. நீங்கள் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆமாம். அப்படி போய் நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் எப்போவுமே தெரியாது.
இல்லை இல்லை, அது என்னுடைய இருந்து கழட்டி எடுத்துகிட்டு போகிறது வேறு யாரும் பார்க்குறது இல்லை. நான் என்கிட்ட தான் அந்த குழந்தை வருவோம் எப்போவுமே. நான் அங்கே நான் எடுத்துகிட்டு போயிட்டு இது கழட்டி எடுத்துகிட்டு வாபஸ் பிள்ளைய கொண்டாங்க கொடுத்து இதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிடுச்சு. வீட்டில் செஞ்சுட்டு இந்த நாங்கள் வந்து மாமியார்னு சொல்லுவேன் இங்கே. நாங்கள் எல்லாம் அப்பச்சி சொல்லுவோம். அப்பச்சி வீட்டில் போனோம். அப்போ போகும்போது டேய் நீ திருடிட்டு வந்தோம், எடா நீ இது திருடுன்னு எனக்கு தெரியவே தெரியாதே, எடா திருடா அப்படின்னு சொன்னேன். திருடான்னு சொன்னது இந்த அத்தை தான். அவர் தான் திருட சொன்னதும் அவர் தான் திருடாது முதல்ல சொல்கிறதும். கள்ளன் എന്ന പട്ടം ആദ്യം അവർ தான் തരും. ஓஹோ, அது சரி. அதனால இவர் இது கொடுக்கல. நான் வீட்டில் வந்து இந்த சாணி மெழுகிற வீடு தான். அதில் குழி போட்டு இந்த குழிக்குள்ளே போட்டு அப்படியே சாணி மறுபடியும் மழுகி விட்டுருச்சு. ஓஹோ, அடுத்த நாள் அவருக்கு பிள்ளைய பார்க்கும்போது இல்லை அறிஞ்சவன் எல்லாத்தினால யாரும் கழட்டிட்டு போயிருக்கு. வல்ல வேற போக முடியாதில்ல. யார் வந்தாங்கன்னா அவர் கேட்டான், என்னுடைய அப்பச்சியிட மகன். அப்போ இவர் சொன்னான், நேற்றுக்கு மணியன்தான் வந்தேன், வேறு யாரும் வரல, அவன் தான் பிள்ளையை தூக்கிட்டு இருக்க நடந்தது. அவர் அப்படியே வீட்டில் வரும்போது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, பக்கத்தில் தான். அங்கே வரும்போது நான் அங்கே இந்த பிள்ளைங்க சூதாடிட்டுன்னா சின்ன இது போட்டு காசு வந்து காற்றுல வந்து பத்துவான், அதை விளையாடிட்டு இருக்கு. நான் அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு வைக்கும்போது தான் எங்கள் நான் அண்ணான் தான் இவரை கூப்பிடுறது. பாக்கி மச்சுனன் தான் அப்பச்சி மகன். அண்ணன் இருந்து பார்த்துருச்சு. ஒரே ஓட்டம். ஓடாமங்க நின்னாலும் போதும், இல்லை நான் திருடலைன்னு சொன்னாலும் போதுவார். நான் ஓடும்போது அவருக்கு கரெக்டாக வந்துருச்சு, பிடிச்சிருச்சு. ஒரு பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து 2 அடி கொடுத்தாங்க. குச்சி எடுத்துட்டு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதை பதிச்சு வச்சதுக்கு என்ன காரணம்? அது என்ன, ஏதாவது விற்று காசு பண்ணணுன்னு இருந்தீங்களா? உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தது அதில்? இல்லை, இது வேறு யாரும் பார்க்கக்கூடாது. ஓ, தப்பு பண்ணிட்டோம், அது மற்றவங்க பார்க்கக்கூடாது, வேறு யாரும் பார்க்கக்கூடாது, இது அப்படி அங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம். வேற அதை எப்போவாவது எடுத்து விற்றலாம், அதில் காசு சம்பாதிக்கலாம், அந்த ஒரு எண்ணம் தான் வரல. ஆனால் இது வேற யாரும் வேற யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. சரி, திருட சொன்னது அத்தை இல்லையா? ஆமாம். திருட சொல்லும்போது இந்த அம்மாவே வந்து கல்லான்னு சொல்லிடுச்சு, திருடன்னு சொல்லிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் அதை திரும்ப கொண்டு போய் அந்த குழந்தையோட இடுப்பையே கட்டி விடலாங்கிற எண்ணம் வரலையா? இல்லை. ஏன் அப்படி வரல? அது இப்போ கேட்டால் எனக்கு எப்படி தெரியுமே. அப்போ சின்ன பையனுங்காட்டி தெரியல, பயம். இந்த பயத்தில் எதை பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணணும். ஆமாம் ஆமாம். சரி, அதுக்கப்புறம் வந்து திருடக்கூடாதுங்கிற எண்ணம் தானே வரும். நீங்கள் ஏன் திருடுனா மாறினீங்க? ஒரு திருட்டில் இப்படி பிடிச்சு அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் வரும். ஆனால் உங்களுக்கு திருட்டு பண்ணணும்னு எப்படி எண்ணம் வந்துச்சு? இதே அப்பச்சி விட மகன், மகன்ல மகள், அவர் வந்து பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகி இருந்தது. ரொம்ப நாள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் பஞ்சாயத்தில். அவருடைய புருஷன் வந்து ஒரு கோவிந்த பிள்ளை. அவர் இந்த சிட்டி எல்லாம், சிட்டினால் தெரியுமா, பணம் எல்லாம் கொடுக்குறது. ஆமாம், அந்த ஆளுக்கு. அப்போ அவர்கிட்ட நான் ஒரு நாள் போய், அவருக்கு ரேஷன் கடையில் இருக்குது, ஒரு 10 ரூபா கேட்டான். அது ஏன்னா ஒரு ரிஸ்ட்டு வாட்ச் வாங்குறதுக்கு, வாட்சுக்கு எனக்கு அன்றைக்கி ரொம்ப மோகம் இருக்குது, பிரியம், வாட்ச் கட்டணும்னு. அப்போது அவர் கொடுக்கலை, இங்கே காசொன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை வைகி விட்டாச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இதில் என்னுடைய சொத்து, நான் அனுபவிக்க வேண்டியது, அதை வச்சு நீ சமாளிக்கிறியே, பாரு இன்னைக்கு நீ பாருன்னு சொல்லிட்டு போகிறேன். காரணம் என்னென்னா, என்னுடைய அப்பா வந்து பயங்கர ரிச்சான ஃபேமிலி. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஆஸ்தி இருக்குது. என்னுடைய அப்பாவுக்கு ஷேரு வேற ஒன்று. ஆனால் அது என்னுடைய அப்பாவுடைய அக்கா வந்து, அக்கா பிள்ளைங்கள் வந்து 4 பேர். ஒரு ஆள் பாலக்காடு காலேஜ் பிரின்சிபலாக ரிட்டையர்ட் ஆனால், ஒரு ஆள் கொல்லம் ட்ரிவாண்ட்ரம் யூனிவர்சிட்டி காலேஜில் லெக்சராக ரிட்டையர்ட் ஆனால், அதுக்கு கீழே ஆள்
பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனான். சரி. அதுக்கு கீழே உள்ள ஆள் எஃப்சிஐயில் சீனியர் கிளர்க்காக இருந்தாங்க. அதுக்கு இளைய ஆள் பின்ன இந்த கேஷ்யூ கார்பரேஷன் கேரளாவில் அதுக்கு பர்ச்சேசிங் மேனேஜராக ரிட்டையர்ட் ஆனாங்க. அதுக்கு இளைய ஆள் வந்து இப்போ அமெரிக்காவில் 2 ஃபேமிலியோட 2 பிள்ளைங்களோட செட்டில் எல்லாருமே அவங்க கெட்டினவங்களும் புருஷனும் எல்லாம் அவர் இடை சொத்தெல்லாம் இப்போ அவர் கையில் இதே சொத்தெல்லாம் அவர் கையில் இருக்குது. ஆனால் இன்னொன்று இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கான், ஒவ்வொருத்தருக்கும் சுயநல வராது, ஒரு சுத்தமான லைஃப் இல்லை யாருக்குமே. ஓஹோ. இவ்வளவு எல்லாம் ஆசை இருந்தும் இவ்வளவு எல்லாம் இருந்துட்டும் சில பேருக்கு வாழ்க்கை கிடையாது. ஆமாம், சிலருக்கு மென்டல் ப்ராப்ளம், சிலருக்கு கேன்சர் ப்ராப்ளம், சிலருக்கு பிளட் கேன்சரு, அப்படியெல்லாம் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சில பேரெல்லாம் சத்து போயிடுச்சு. அப்போ அவர் மேலுள்ள கோபத்தினாலே அங்கேயே போய் திருட்டுனான். நான் அன்னைக்கு நைட்டே போய் திருட்டுனான். அப்போது கேரளாவில் எங்கள் தங்கராஜா சிவாஜியுடைய படம் சரி ரிலீசிங் டே. நான் அன்னைக்கு அங்கே எங்கள் வீட்டிலேருந்து 7 கிலோமீட்டருக்கு தியேட்டர் போடணுன்னா சரி அங்கே போய் தியேட்டரில் போய் படம் எல்லாம் பார்த்து வரும்போது பயங்கரமான மழை. அன்னைக்கு 6 ரூபா கொடுத்தா பயண்டு இல்லை அரை பாட்டில் ரம் கிடைக்கும், 3x ரம். ஓஹோ. இப்போ அதுக்கு இந்த ரம் இல்லை, அந்த ரம் அன்னைக்கு 6 ரூபா கொடுத்தா போதும். அந்த காலத்தில் ரம்மும் வாங்கி நான் இந்த மழையிலே நனைஞ்சு குடிச்சு நடந்து எங்கே போய் திட்டுறது நினச்சேன். அப்படி பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரு இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, ஒரு இன்ஜினியர் வீடு. அங்கே போகலான்னு நினச்சேன். அங்கே போகும்போது நடக்கலை. சரி ஆனால் இந்த என்னுடைய மச்சான் வீடு தானே ஆகட்டும் அப்படின்னு. அவர் பேர் கோவிந்த பிள்ளை. அவர் வீட்டில் போனால் ஏறினா எடுத்தா போயிடுச்சு. எவ்வளோ எடுத்தீங்க? ஒரு 2 தங்க நகை. 2 தங்க நகை. ஒரு அன்னத்துக்கு ரேஷன் கலெக்ஷன் வந்த இதுவும் சிட்டி சேர்ந்ததும் எல்லாம் சேர்த்து 6000 ரூபாய். அப்போ 6000 ரூபாய்னா கிட்டத்தட்ட 12 பவுன், 10 சவரன் இருக்கும். அன்னைக்கெல்லாம் 300 400 அவ்வளோதான் பவுனுக்கு. இப்போது அப்படியே எடுத்துகிட்டு வீட்டில் போனால் தூங்கிடுச்சு. அப்போ இந்த மழையில் போகிறதுனால நோட்டெல்லாம் நனைஞ்சு அப்படியே வீட்டுக்கு போய் நான் கிடக்கிற கட்டிலில் ஒரு மெத்தை வச்சுருக்கேன், பஞ்சு மெத்தை. அந்த மெத்தை பொக்கிட்டு இந்த நோட்டெல்லாம் அங்கேயே வச்சுட்டு மேலே பெட்டு போட்டு படுத்துட்டான். அப்போ விடிய காலையில் ஒரு ஆளை பார்க்கணும். அந்த ஞாபகத்தில் டக்குன்னு எழுந்திரிச்சு டைம் ஆயிடுச்சு, அந்த ஆள் இப்போ பஸ்ஸுக்கு நிற்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனான். ஓடி போகும்போது இந்த விஷயமே நான் மறந்து போச்சு. அந்த ஆளை பார்க்குற இதுனால அந்த ஞாபகம் இருக்கிறனால இந்த நகை வச்ச மறந்து போயிடுச்சு. ஓடி அங்கே போகும்போது அந்த ஆள் அங்கே நிற்குதா இது காட்டினா நான் அந்த ஆள் வந்தேன். பின்ன எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஆள்கிட்ட தான் இந்த நகை திருடுற பொருள் எல்லாம் அந்த ஆள்கிட்ட தான் கொடுக்கறது. காலை 8 மணிக்கு பஸ்ஸுக்கு போவோம், அந்த ஆளுக்கு நைட்டு தான் திரும்பி வருவா. அப்போ அதுக்குள்ளே இடபாடு சுத்தம் வாங்கணும் இல்லைன்னு நினச்சிதான். அப்போ நேற்றுக்கு தலைநாள் கேட்டால் இவ்வளோ படம் வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னது. அன்னைக்கு தான் இது போய் செய்தது. அங்கே வரும்போது அந்த ஆளை என்கிட்ட சொல்லிட்டு, டேய் மச்சா வீட்டில் திருநகை இருந்தேன்டா, எல்லாம் எடுத்துகிட்டு போனானே, அப்படியாக்கும் இப்படியாக்கும். நான் தான் இறந்தது. அப்போ அதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கு, எல்லோரும் உணர்ந்துடுச்சுன்னா அது பயங்கரமாக இருக்கும். கையில் வாட்சு இருக்குது, 2 வாட்சு கட்டியிருக்கு. என்னுடைய வாட்சு ஒன்று அங்கே இருந்து பேப்பர் லூவா அதுவும் கையில் வச்சுருக்கு. சரி. அப்போவே திருப்பி வாபஸ் வரும்போது எங்கள் அம்மா, பெரிய அக்கா, அதில் ஏட்டு இப்போ கொல்லத்தில் இருக்கிற அந்த தங்கச்சி சின்ன கொஞ்சம் அவர் அப்படியே இருக்கா. எல்லோரும் ஒரு ஆள் அப்படியே இந்த கையில் விளக்கு மரம் வச்சுட்டு தூக்குறதுக்கு வந்தது. பெட்டு நனைஞ்சதுனால இது பொக்கி பார்த்தும்போது அந்த நோட் அப்படியே அட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி அம்மா அங்கேயே விழுந்துருச்சு. அக்கா சூடு இந்த விளக்கு மரம் பிடிச்சி இப்படி நிற்குது.
இந்த சின்ன பிள்ளை தான் அதெல்லாம் எடுத்து பார்க்குறது. ஓஹோ. மனத்தை பார்த்துட்டு ஒன்றுக்கு ஒன்றும் போகலை, இது வேற என்னமோ. அவங்க எல்லோரும் இப்படி இருக்குது. நான் கேட்டேன், என்ன நீங்கள் இங்கே என்ன இது கோவிப்பிள்ளை இருக்குன்னா அங்கே ரேஷன் கடை இருக்குது. கோவிந்தப்பிள்ளை கூட தான் கோவிப்பிள்ளை இருக்குது, 2 ரேஷன் கடை இருக்குது. அது கோவிப்பிள்ளை என்னுடைய மச்சான் தான். நம்ம கோவி எண்ணெய் கொடுத்தாங்க ரேஷன் வாங்குறதுக்கு, பணம் உடைக்கிறதுக்காக. அது நேற்றுக்கு ராத்திரி கொண்டு வந்ததுனால நனைஞ்சிருச்சு, அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. சரி, அது காரணம் நான் அந்த ரேஷன் கடையில் நிற்போம் எப்போவுமே, சம்பளத்துக்கு இல்லை, சும்மா ஒரு அது இப்போ அதை தான் திருடனதாந்திமா. ஓ, அதனால தான் அது வாசியில. அது எப்படி திருப்பி எடுத்துட்டாங்களா, என்ன பண்ணீங்க? அது வாபஸ் எடுத்துட்டா. போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகலை? போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. போலீஸில் பிடிச்சே கொடுத்துருச்சு. அவர் குறிப்பாக சொன்ன, நான் தான் செய்வேன், வேற ஆள் செய்ய மாட்டேன், நேற்றுக்கு கடையில் வந்து கரெக்டாக அவர் வரும்போது. அப்போ போலீஸில் அதில் என்ன உங்களுக்கு தண்டனையாச்சா? இல்லை, இவர் வந்து கூப்பிடும் போது நான் சொல்லியிருக்கேன், அது எனக்கு அவ்வளோ. அப்போ மன்னிச்சு விட்டுட்டாங்க? மன்னிச்சு விடலை. பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்தா வேறு கேஸ் ஒன்றும் இல்லை, அவரோட படம் தானே, அதனால வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை, வாட்சி கொடுத்துரு அப்படின்னா. முதல்ல சொந்தக்காரர் வீட்டில் திருட ஆரம்பித்தது, சொந்த ஊரில் திருட்டு வச்சுக்காம வெளியூரில் போய் திருடுறதுன்னு எப்போ பிளான் பண்ணீங்க? இந்த கேஸுக்கு போயிட்டு வரும்போது நம்ம நாட்டில் திருடிடுச்சுன்னா நமக்கு வெளியே நடமாட முடியாது. காரணம், மற்ற இடத்துல போய் திருடுறத விட திருடுறதுக்கு ரொம்ப சுலபம் நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு போகுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்ச இடத்துக்கே போகாது. அங்கே இருந்து 40 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் வேற போய் தான் திருடுறது. பஸ் வச்சு ட்ரெயின் வச்சு தான் போகிறது? பஸ்ஸு ட்ரெயினு ஏதோ ஒன்று. இப்போ கொல்லத்தில் இருந்து கோழிக்கோட்டையில் போயிடுவோம். சரி, 200 300 சம்திங் கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போய் ரூம் எடுக்கிறது, ரூம் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறுறது, ஒரு பாயிண்ட் டிக்கெட் எடுக்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கு டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் ஏறும்போது சும்மா அப்படியே பார்த்துட்டே போவோம். ஏதோ ஒன்று கிளிக் ஆகும், ஒரு வீடு கிளிக் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டாப்பில் இறக்கிடுவோம். தியேட்டருக்கு எது பார்ப்போம். அப்போ அவர் கேட்குறவரு சொன்னால் இந்த இடத்துக்கு சரி தியேட்டரில் போய் செகண்ட் ஷோ பார்க்குறது, பார்த்து திரும்பி ரூம் எடுத்த தரத்துக்கு நடந்து வர்றது, வரும்போது இந்த இடத்துல ஏறுறது, திருப்பி ரூம் போகிறது. யாராவது பிடிச்சாலும் சொல்லலாம், இந்த இடத்துல போயிட்டு வர்றோம், இந்த இடத்துல போவோம், டாக்டரு இன்ஜினியரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இப்போது திருடுறதுக்கு இந்த மாதிரியான ஆளுகளை தான் திருடணும், இந்த மாதிரி இடத்துல தான் திருடணும், அப்படி ஏதாவது எத்திக்ஸ் வச்சுருக்குறீங்களா? பணம் இருக்கிறவங்கிட்ட திருடணும். எத்திக்ஸ்னா எனக்கு டாக்டரு, இன்ஜினியர்ஸு, அந்த காலத்தில் கல்ஃபுகார், இந்த காலத்தில் கல்ஃபுகார் இல்லை. இந்த காலத்தில் கல்ஃபுகார்னா நிறையா சம்பாதிக்கிறவங்க தான். அது எப்படி அடையாளம் கண்டுக்குவீங்க? பெரிய பங்களாவாக இருக்கணுமா, எப்படி தெரியும்? அது ஒரு திருடனுடைய அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. நான் கரெக்டாக ஒரு வீடை பார்த்தா அந்த வீட்டில் லக்ஷ்மி இருக்கா அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரும். ஓஹோ. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு சுற்றுற போது உள்ளே ஏறி அந்த வீட்டுக்கு ஒரு போது இந்த ரூமு தான் கரெக்டு அப்படின்னு தெரியும். அது எப்படி ஏறணும்னா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தான். போலீஸ்காரங்க என்ன நினச்சிட்டு இருப்பான், எந்த கலர்னு ஒரு மோடஸோ பிராண்டி இருக்கும், அந்த இதில் இது திருடுவோம்னா கம்பி உடைக்கிறவன் கம்பி தான் உடைக்குவான், கதை உடைக்கிறவன் கதவு தான் உடைப்பான், ஓடை பொழிக்கிறவன் ஓடை தான் பொழிப்பான் அப்படின்னு இல்லை. ஒரு வீட்டில் எப்படி ஏறணும் அது எனக்கு அப்போ தெரியும். அது எந்த மாதிரி பில்டிங்காக இருந்துச்சாலும் மனிதன் தயார் பண்ண வீடாக ஒரு மனுஷனுக்கு அதுக்குள்ளே ஏற முடியும். எந்த வீடும் இந்த காலப்பட்ட வீடாக இருந்தாலும் இந்த காலத்தும் அது நடக்கும். அதுதான் அது நான் என்னுடைய புஸ்தகத்தில் அந்த அந்த டீட்டெயில் சொல்லலை. ஏன்னா மற்றவன் திருடம் திருடிடுவோம். அப்போ அது நுட்பத்தை நம்ம சொல்லக்கூடாது. அது கரெக்டாக என்னுடைய எழுத்தாளர் வந்துட்டு இந்து கோபம் கிட்ட அது கரெக்டாக சொல்லிடுச்சு. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பில்டிங் கிட்டே நான் அங்கே இருந்து தான் ஒரு 6 மாதத்தோடு அந்த வீட்டில் தான் சாப்பிட்றதும் உண்றதும் தூங்குறதும் எல்லாம் அங்கே தான் இந்த கதை எழுதும்போது. அப்போ அவர் கேட்டால் இதில் எப்படி ஏறுவது, இந்த காரணத்தை கொண்டு இறங்கலாம், கதவில் இந்த பலகை மட்டும் இல்லை, கம்பி மட்டும் இல்லை, இந்த பெல்ட்டு
இந்த கம்பி போட்டு கம்பி எல்லாம் இல்லை கிரில்லில் செப்பரேட் அது இல்லாத இது இந்த மாதிரி பாலி இரும்பு பாலி வச்சுருக்கான் இவ்வளோ வீதியில் சரி வச்சிருக்கேன் பட்டா கரெக்ட் போட்டாங்க பட்டா போட்டிருக்காரு அதெல்லாம் போட்டிருக்காங்க அதையும் எடுத்துருவீங்க ஒரு நாய் அதை இந்த ஒரு டைரக்ஷன் காட்டிடுச்சு இவ்வளவுதான் இந்த பொருள் போதும் அது செய்கிறதுக்கு வேற எதுவும் வேணாம் கையில் இருக்கும் டாக்டருடன் அதை கொண்டு நடந்து பேசவும் இந்த பொருள் வச்சு இந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னா இந்த நுட்பத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த நுட்பம் எப்படி தெரியும் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை 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 சரி இன்னொன்று இப்போவும் பல பேருக்கும் எனக்கும் சந்தேகம் நான் ஒரு வீட்டில் திருட போனேன் இமிட்டேஷன் இருந்துச்சுன்னா கரெக்டாக இமிட்டேஷன் மாற்றி வைப்பான் நாவில் இப்போ டச் பண்ணிருச்சுன்னா அது கரெக்டாக அது மாற்றிட்டு எடுத்துடுவோம் அவரே சொன்ன அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்கான் திருடாங்க உரைச்சி பார்க்குற கல் வாட்டு தான் வந்திருக்கு ரோல்டு கோல்டெல்லாம் எங்கேயும் வச்சுருக்கான் சொன்ன மட்டும் தங்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான் எப்படி போவான் எந்த காரணம் எப்படி நாக்கிலேயே தொடர்பு தெரிஞ்சுக்கீங்களா தெரியும் அதே மாதிரி கையில் வச்சுட்டு கரெக்ட் தூக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அது அது இத்தனை கிராம்னா இது கரெக்டாக இருக்கும் எப்படி அப்படி சாத்தியம் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆசாரி அப்ரைசராக உட்காந்து டெஸ்ட் பண்ணி உரைச்சி பார்த்து எல்லாம் பண்ணுற காரியத்தை நீங்கள் நாக்குலேயோ முகுந்து பார்த்தா தெரியுது அது எனக்கு தெரியாது கரெக்டாக அது நாக்குன்னு உழுப்பு கோல்டில் ஒரு இது வரும் தனி இது வரும் ஓஹோ அந்த ஒரு ரசம் வரும் ரோல்டு கோல்டில் தனி ரசம் வரும் இந்த பித்தாளையில் வேறு ரசம் வரும் அதே மாதிரி இந்த வெயிட்டு பார்க்குறது அதே மாதிரி தான் நமக்கு ஒரு 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 எண்ணம் மனசில் வரும் இன்னொன்று இது ஒரு தரம் சந்நியாசம் தான் சந்நியாசம் ஒரு மாதிரி யோகம் ஒரு யோகா அது இப்படி எப்படி நீங்கள் மனசில் அது மனசில் அது வரும் உங்களுக்கு அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும் இந்த காலத்தில் எல்லாம் இந்த காலத்தில் ஸ்பரிசம் அந்த ஸ்பரிசத்துலேயும் உங்களுக்கு தெரியுது ஞான திருஷ்டி மாதிரி அப்படி சொல்லலாமா ஆனால் அந்த திருஷ்டி அப்படி இல்லை நாக்கில் வச்சு பார்த்தா தானே திருஷ்டி ஆமாம் அது ஒன்று இந்த வீட்டில் இந்த இடத்துல காசு இருக்குது அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது எல்லாமே சந்தேகம் தான் வீட்டுக்காருக்குள்ளே சந்தேகம் ஏன்னா கட்டிலே இந்த மேலே இருந்து ஒரு உதலை போல வைக்குமே அதுலேயே அவன் சாவி போட்டு வச்சிருக்கு அது எப்படி செய்யணும் இது தெரிஞ்சவன் தானே வந்து அதில் சாவி போட்டு வச்சிருக்கா அதில் சாவி போட்டு போச்சு உள்ளுக்குள்ளே வச்சிருக்கா உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அது திருப்பி அடைச்சிடுறது அவர் படுத்திருக்கு நான் இது வந்து எப்படி திருப்பி இதை எடுத்து வச்சுட்டு அப்போ இது தெரியாத திருடன்ல தெரிஞ்ச திருடன் தான் வந்துருக்கும்பாங்க அது மட்டும் இல்லை இதில் இருந்த தங்கம் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கா பாக்கி எல்லாம் வச்சிருக்கா நம்பவே முடியாது அது ஒரு டைம் இல்லை இப்போ எனக்கு ஒன்றுக்கு வெளியில் போனோன்னா நான் நடுங்கிடுவேன் அந்த டைமில் எவ்வளோ இந்த சவக்கோட்டை எத்தனையோ சிமித்தேரி சரி நீங்கள் திருட்டில் வந்து நகை திருடுறது மட்டும்தான் வச்சுருந்தீங்களா பணம் நகை வேறு ஏதாவது திருடுறதுன்னு இருந்ததா எனக்கு பிடித்தமான பொருள் அது ஒரு பொம்மையாக இருந்ததுன்னா ஒருவேளை ஒரு கண்ணாடியாக இருக்கலாம் ஒருவேளை சீப்பாக இருக்கலாம் சீப்பு கூட அது எனக்கு பிடித்தமானதாக இருக்கு ஆனால் ஜாஸ்தி செய்கிறது நகை அண்ட் கோல்டு சரி நீங்கள் செஞ்ச திருட்டுலேயே பெரிய திருட்டுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க பெரிய திருடு என்ன நகை கூடுதல் கிடச்சது அல்ல எமௌண்ட் கூடுதல் கிடச்சதா த்ரில் ஆனதா எது இல்லை எதுனா அமௌண்ட்டு ஒரு மதிப்பு மிக்க பொருள் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் சீப்பை கூட 1 கோடி ரூபா மதிப்பில் சொன்னாலும் சொல்லுவீங்க அது வந்து நான் ரொம்ப இதாக திருவனந்தபுரம் ஜில்லாவில் வர்க்கலை ஒரு இடம் இருக்குது வர்க்கலை அங்கே ஒரு வீடு தான் 102 பவர் 27,000 ரூபா. இது எந்த வருஷம் சுமார் எத்தனை வருஷம் முன்னாடி? 86 87. ஓஹோ சரி. உங்களுக்கு அதில் வந்து எப்படி உடனே மாட்டிருச்சா எப்படி அதெல்லாம் இது பண்ணாங்க? அப்போவே மாட்டிருக்குமே. அப்போவே மாட்டியாச்சு? அப்போவே மாட்டல, எல்லாம் விற்று சாப்பிட்ட பிறகு. இல்லை விற்று சாப்பிட்ற வழக்கம் எனக்கு அன்னைக்கு இல்லை. சரி 102 பவுனை விற்று அதை விற்று என்ன பண்ணினீங்க அந்த காசெல்லாம்? அந்த வச்சு துவரங்குறிச்சியில் ஒரு தடிமில்லு, சாமில்லு, ஃபர்னிச்சரு, இந்த ஷோரூம், அப்புறம் இந்த
തമിഴ്നാട് അക്വേഷൻ പ്ലാന്റേഷനുടെ ഇടം ഒരു 106 ഏക്കർ. அது க்ளீன் பண்ணணும். பாழ்மரம் முறிச்சிட்டு அது க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு. அக்கேஷன் பிளான்டேஷன் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தீங்களா? அது கான்ட்ராக்ட் எடுத்து அதனுடைய பாழ்மரம் எடுத்து விறகு, அதனுடைய மரம் எடுத்து இந்த சாமியில் பண்ணுறது செய்கிறது, ஃபர்னிச்சர் செய்கிறது, அங்கேருந்து ஃபர்னிச்சர் பண்ணி ஆதியம் கொடுத்து தவிர குறிச்சி போயிட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு தொழிலதிபர் ஆகிட்டீங்க. ஆமாம். அந்த கேரளாவிலேயே வச்சுருந்தீங்க? எங்கள் ஊரில் இல்லை, கர்நாடகாவில் வச்சுருந்தேன். இல்லை, அங்கே தானே புகையில தொழில் பண்ணணும். ஆமாம், அங்கே தான். நான் எங்கே போய் தொழில் ஆரம்பித்து ஏதோ ஒரு டெவலப் ஆகி ஒரு லெவலில் வரும்போது கரெக்டாக போயிட்டு கர்நாடகா விட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகிருச்சு. போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அங்கே ஜனதா பார்ட்டி பேசாளராக இருந்தார். நீங்கள் அமைச்சராகிற அளவுக்கு போனீங்களா? ஆமாம். இங்கே டிஎம்கே அன்றைக்கே கருணாநிதி தோரக்குறிச்சியில் வந்து பேசும்போது நான் தான் ஃபோட்டோகிராஃபரா? ஓ, சும்மா ஒரு கேமரா சொல்லிட்டு. யார் கொடுத்தாங்க? நான் சொல்லிட்டு வந்தோம் கேமரா. சரி, அது எங்கே வேணாலும் போகலாம். கேமரா கேமரா இருந்தால் போதும். ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர். சரி, இங்கிலீஷில் எந்த போலீஸ்காரங்க திருப்பி இன்றுருவோம். எந்த போலீஸ் ஐடி கார்டு கேட்கலையா? எதுக்கு வாட் ஹேப்பன் மேன், ஃபோட்டோகிராஃபர் இஸ் நகர் போய் சார் அப்படியே அந்த மாதிரி சூட்டில் தான் போனோம். போய் ஃபோட்டோ எதுக்கு எடுக்க போனீங்கப்பா? சும்மா ஐயா ஒன்று ஜாலிக்கிறதுக்கு, ஒரு பார்க்குறதுக்கு. நான் பக்கத்தில் குடியிருக்கோம். நாங்கள் குடியிருக்கிற ஃப்ரெண்டில் தான் இந்த மைதான் தோரங்குறிச்சியில். சரி, கேமரா எங்கே திருடுனீங்க? கேமராவில் இருந்தால் தானே அதில் வச்சு ஏதாவது எடுக்கும். ஆமாம், ஃப்ளாஷ் மட்டும் இருக்கும். சரி, கேமரா எங்கே வாங்கினீங்க? திருடுனதா வாங்கினதா? திருடுனது எதுங்க, முண்டு சட்டை ட்ராஸு அவ்வளோதான் வாங்குறது. மிச்சம் எல்லாம் எனக்கு கொடுத்தோன்னு நான் எடுக்கிறது தான். திருட்டில் சின்ன திருட்டு எது பண்ணீங்க? திருட்டு அது சின்னதாக பெருசாக இருந்தாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். இதுதான் சும்மா எடுத்துகிட்டு போகிறதும் திருட்டு தான். சீப்பு, கண்ணாடி, அது ஒரு மோகம். திருட்டுங்கிறது ஒரு மோகம். அது வந்து இப்போ இங்கே இருக்கிற ஒரு 4 பேனை இருக்குது. நான் பார்க்காத ஒரு பேனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேனை எடுத்துருவோம். சரி சரி. அதே மாதிரி எனக்கு நிறையா கூலிங் கிளாஸ் இருந்தேன், பல விதமான கூலிங் கிளாஸ். அதில் என்னுடைய இதில் இல்லாதவங்க அது ஒன்று எடுத்துருவோம். அந்த மாதிரி சுமாராக எத்தனை வழக்கு சந்திச்சிருப்பீங்க? கேசஸ் எத்தனை? ஒரு 100-150 இருக்குமா? அவ்வளோ ஒன்றும் இல்லை, சுமார் ஒரு 27-28 கேஸு. அவ்வளோதான். ஜெயிலுக்கு போனது எத்தனை தடவை? 5 தடவை. 5 தடவை 27-28 கேஸ். ஆனால் இந்த 28 கேஸும் பனிஷ்மெண்ட் வரல. எவ்வளோ பனிஷ்மெண்ட் வந்தது? ஒரு 6 கேஸுக்கு வந்துருக்கு பனிஷ்மெண்ட் வந்திருக்கு. பனிஷ்மெண்ட் அதிகபட்சமாக அனுபவிச்சது எவ்வளவு? 5 வருஷம். 5 வருஷம். 5 வருஷம் ஃபுல்லாக இருந்தீங்களா? அது 3.5 வருஷம். 3.5 வருஷத்தில் வந்தாச்சு. நீங்கள் தனியாக தான் திருட்டு பண்ணுறதா கூட்டாளியை சேர்த்திக்கிறது உண்டா? இல்லை, கூட்டாளியே சேர்த்திக்கிறது கிடையாது. திருட்டுக்கு போனாலும் கூட்டாகாதும்பாங்க. இந்த கூட்டுக்காரனுடைய சேர்ந்து போனால் அவனுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான் வருவான். ஒருவேளை அவனை போலீஸ் பிடிச்சிட்டா அவன் நம்மளை காட்டி கொடுத்துருவான். ஒரு கூட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்டியாக போகணும், நான் ஒண்டியாக இதாக போகணும். ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னா அது ஹெல்ப் பண்ணிருச்சுன்னா அது என்னோட திருப்பி அவரை இது முடியாது. சரி, கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பணம் திருடின பணத்தை வந்து தொழில் பண்ணீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறத இருக்க ஒழிய குடும்பத்துக்கு இதில் பயன்படலையா? இதுவரை ஒரு பைசா கொடுக்கலன்னா நான் கொடுத்தா வாங்க மாட்டேன். இந்த என்னுடைய அக்கா அப்பச்சி பிள்ளை வீட்டில் போய் திருடிட்டு இருந்த சொன்னோம். அந்த பணம் பெட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வாசூர்ணம் அப்படின்னு கடைக்காரன் இருக்கா. அவர் கையில் இருந்து 2 அணா 12 பைசா அந்த காலம். அந்த 2 அணா கடன் வாங்கி மீன் வாங்கியிருக்கா. ஓஹோ. காசு நான் கொடுக்குறேன், உங்கள் காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும். அந்த வாங்க மாட்டேன்ட்டாங்க. கடைசி வரைக்கும் வாங்குற வரைக்கும் யாருமே வாங்கலை. அம்மா வாங்கலை. அப்பா இருந்தாரா? அப்பா சின்ன வயசுலேயே போயிடுச்சு. எனக்கு ஒரு 12 வயசு. சரி, இந்த புத்தகம் எழுதுறதுக்குன்னு எப்படி ஐடியா வந்துச்சு? அவராக முதல்ல வந்தாரா இல்லை நீங்களா சொன்னீங்களா? எப்படி இந்த புத்தகம் எழுத? எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம். டைரி எழுதுகிற பழக்கம் இப்போ இருக்கா? எத்தனை வருஷமாக டைரி எழுதுறீங்க? அது 6வது கிளாஸில் படிக்கும் போதே வருது. என்னுடைய அத்தன் டைரி எழுதுகிற ஆள் தான். ஏன்னா இன்றைக்கி அரையணம் வச்சா 3 பைசா. அந்த காலத்து அரையணை. அந்த 3 அரையணைக்கு மிளகு வாங்கினாலும் அது எழுதிடுவோம்.
ஓஹோ. காலண்ணா, அது ஓட்ட காலண்ணா. ஆமாம், ஓட்டக்காலண்ணா. அந்த ஓட்டக்காரன் நான் தான் வாங்கிட்டு இருக்க போயிருக்கான். அது எழுதுனா அது அப்போ எழுத இன்றைக்கி இத்தனை ரூபாய்க்கு இன்னும் பொருள் வாங்கியிருக்கா. சொந்தம் செலவு ₹1.30. வீட்டில் 30 பைசைக்குள்ள சார்ந்த அரிசி உட்பட வாங்குறது. அத்தனை சொந்தமாக ₹1.30. ஏன் அத்தனை எப்போவுமே தண்ணி தான். எங்கள் அம்மாவும் ரொம்ப பயங்கரமான சொத்துக்காரியாக இருந்தது. கொடியெல்லாம் நாட்டி அன்னைக்கு ₹1,00,00,000 இருந்துச்சுன்னா கொடி நாட்டுறாங்க வீட்டுக்கு முன்னாடி. அந்த மாதிரி இருந்தார். எங்களுக்கு இப்போவுமே இந்த கொடுந்தரை அப்படின்னு ஒரு கோயில் எல்லாம் இருக்குது. அதனுடைய முக்கிய காரணம் நான் தான் இப்போ வயசுக்கு. ஆனால் நான் அங்கே கோயிலுக்கு போயிடுவார். போய் சும்மா அங்கே ஒரு வாட்டி எப்படியோ போய் என்னுடைய பிறந்த நாள் போயிட்டு போயிடும். வருஷத்தில் ஒரு வாட்டி ₹201 கொடுப்போம். வேறு ஒன்றும் செய்ய மாட்டோம். அன்பளிப்பு ₹200. இப்போ டைரி எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் எழுதியிருக்கீங்களா? மிஸ் பண்ணாமல் எழுதியிருக்கீங்களா? சிறையில் இருந்த போது இருந்து எழுதியிருக்கீங்க? ஜெயிலில் இருந்து எழுதியிருக்கோம். அப்போ எழுதியிருக்கீங்களா? அப்படியா? ஆமாம், ஜெயிலில் இருந்து நோட் புக் கிடைக்கும். அந்த நோட்டு புக்கில் எழுதுறது. அந்த டைரியெல்லாம் பத்திரமா வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, அது எழுதிட்டு வெளியில் வரும்போது போலீஸ் பிடிச்சிடுவாங்க. அது வீட்டிலே இருந்தோம். எது பொருள் நான் வாங்கினாங்க, காசு கொடுத்து வாங்கின பொருளும் அதை எடுத்துகிட்டு போயிடுவான். ஓஹோ, சரி. இப்போ வீட்டில் வந்து பாதுகாப்பாக எவ்வளோ டைரி வச்சுருப்பீங்க? இப்போவா? இப்போ ஒரு 3 நோட் புக்கு தான் இருக்கும். 3 நோட் புக் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அதில்? இல்லை, சமீபத்தில் ஒரு 5 வருஷத்துக்குள்ள. 5 வருஷத்துக்குள்ள. அதுக்கு முன்னது இப்போ டெய்லி எழுதுறதில்லை. இம்பார்ட்டு இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இது எழுதிருக்கேன். ஈரோட்டில் இருந்து வந்தால் யார் யார் பார்த்தோம், யார் யார் என்னென்ன எழுதிருப்பீங்க. ஓஹோ ஓஹோ. சரி, அப்போ இந்து கோபன் வரும்போது அந்த டைரியெல்லாம் இருந்ததா? குறை இருந்தது. இந்த கர்நாடகத்தில் நான் இருந்தேன் கொஞ்ச நாள். கர்நாடகத்தில் இருந்து ஒரு 3 வருஷத்தோളം அங்கே நான் அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே ஜெனிச்சதாக ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்தாங்க. அந்த பில்லு அது இது ரேகைகளெல்லாம் வில்லேஜிலிருந்தும் தஹசில்தாரிலிருந்து இது இருக்கும்ல, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுருந்தது. அது அப்போது இந்து கோபன் எப்போ உங்களை சந்திச்சாரு? எப்படி எழுதுனீங்க? என்னுடைய பக்கம் வீடு தான், பக்கத்து வீடு, நைபர் தான். உங்களை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு? சின்ன வயசில் இருந்தவருக்கு எனக்கு தெரியும். ஓ, அப்போ எத்தனை நாள் எழுதுனீங்க இந்த புத்தகம்? நாங்கள் ஒரு 6 மாதம் அவர் வீட்டில். அப்போ நான் ட்ரிவாண்டத்தில் வலிதுறை ஒரு இடத்துல தான் மகன் கூட தங்குறது. வந்துருச்சு, தமிழ்லேயும் புத்தகம் வந்திருக்குது. எதில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிட்டுது? அது எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப வரவேற்பு வந்திருக்கு. அதே மாதிரி கேரளாவிலேருந்து வருது. ஓஹோ. கேரளாவில் பல കോളേജുകൾ, യൂണിവേഴ്സിറ്റി കോളേജ് കാര്യവട്ടം ക്യാമ്പസ് ഉണ്ട്. ട്രിവാൻഡ്രത്തിലെ കേരളത്തിലെ നമ്പർ 1 யூனிவர்சிட்டி தான். அங்கே 42 பிள்ளைகளுக்கு PhD படிக்கிற மலையாளம் PhD படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கே கிளாஸ் எடுக்க போயிருக்கேன். அது ஒரு பயங்கர மகிமை. கண்ணூர் போலீஸ் கேம்பில் 99 SIமாரோட பாசிங் அவுட் பீரியடில் கிளாஸ் எடுக்க போயிருக்கேன். எத்தனை நாள்? 3 நாள். 3 நாள் நீங்கள் போலீஸில் கிளாஸ் எடுத்தீங்க? ஆமாம். குற்றமுறைகள் நடக்கிறது, தடுக்கிறது, பழகிறது, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அந்த போலீஸ்காரங்கள்லாம்? அவர் எங்களுக்கு தெரியாத நுட்பங்கள்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. நாங்கள் இது பதிவு பண்ணலைன்னா இது பதிவு பண்ணலைன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். சரி. இல்லை, நீங்கள் அந்த போலீஸ் ட்ரைனிங் இதில் அவங்க இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொன்னீங்க? அவன் ஒவ்வொன்றா கேட்பான். கண்ணூர் சக்கரக்கல்லுன்னு சொல்லுவான் அந்த இடத்துல. அன்னைக்கு அங்கே எறணாகுளம் எஸ்பி விக்ரம். எத்தனை போலீஸ்காரங்க ட்ரைனிங் எடுத்தாங்க அதில் கிளாஸ் எடுத்து? 100 போலீஸார். 100 போலீஸ்காரங்க. இப்போவும் அடிக்கடி போலீஸில் கூப்பிடுறாங்களா? இல்லை, ஏதாவது இருந்தால் கூப்பிடுறது. இல்லைன்னா இப்போ இப்போ என்னுடைய இப்போத்த நிலை போது என்னால் நடக்க முடியாதில்லை. தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க. என்னென்னா இப்போ இப்போ தான் வந்தேன். ஏன்னா சாஸ்தாங்கோட்டை நான் இந்த இடத்துல தான் தங்குறது. என்னுடைய மகன் வீடு அங்கேருந்து நான் தங்குறேன். என்னுடைய வீட்டுக்கு போகணுன்னா 33 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 33 கிலோமீட்டர் பஸ்ஸில் போய் வீட்டு பக்கம் இறங்கணுன்னா கொஞ்சம் தான். இங்கே இருந்தால் நம்ம டீ கடைக்கு போகணுன்னா அவ்வளோ தூரம் தான் இருக்கும். பஸ் இறங்குற இடத்துலேருந்து போகிறேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாராவது வண்டி வந்துச்சுன்னா ஏறுறது.
அந்த டைமில் போலீஸ் வண்டி வர்றது ஓவர்லோட் கேப் இல்லை இல்லை வண்டி செக் ஒன்று வண்டி புக்கும் பேப்பரும் எல்லாம் ஓகே. ஹெல்மெட்டும் இருக்குது. பின்னாடி இருந்த எனக்கு ஹெல்மெட் இல்லை, 500 ரூபா. அப்போ என்ன சொல்ற சார், அவர் தப்பல்ல சார், என்னுடைய கால் வைய இந்த மாதிரி. அதனால் நான் கால் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு காலே வேண்டப்பா, 500 ரூபா பெட்டி அடைச்சிட்டு போ. நம்ம சார் എൻ്റെ பெட்டி அடையாനുള്ള காசு இல்லை, காசு இருக்காது சார் என்கிட்ட, நீங்கள் எப்படியோ காசு வச்சுட்டு போகல. சரி ஒரு காசு சார், நீங்கள் ஜெயிலில் போடுங்க சார். சார் என் பேர் மணியம்பிள்ளை, நான் வந்து உங்கள் திருட்டு லிஸ்ட்டில் டிசி நம்பர் KLK 300 என் பேர், அது KLK 300 இருக்காது பாருங்க. 10-20 வருஷமாக ஜெயிலில் இருந்தாய். உங்கள் என்னங்க சார் நீங்கள்? இந்த ஆள் இப்படி என்ன மொத்தத்தில் பார்த்தேன். பேண்ட்டு ஷர்ட்டு வாட்சு கண்ணாடி என்ன இருக்க, இவன் வந்து திருடனா? அந்த ஆளுக்கு வருஷம் ஃபைல் நம்பர் கரெக்டாக சொல்கிறேன் என்ன, அந்த நம்பர் ஃபைல் எடுத்து பாரு, என்னுடைய ஃபோட்டோஸ் அங்கே இருக்கணும். கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அப்போ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் குறைஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கு. இவருக்கு என்ன விற்கவும் முடியாது, விழுங்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆகு. சரி போ செல்லு, வண்டி விட்டுன்னு போ. ഞാൻ அப்படி திரும்போது പിന്നെ പഴയ അഡ്രസ്സൊന്നും ആരടുത്തും പറയണ്ട, അത് കളഞ്ഞാലി നീ എന്നാ അത് പറഞ്ഞുകൊണ്ട് നടക്കുന്നേ. இதில் வேற ஒரு அட்வைஸ், பழைய விஷயம் சொல்ல வேண்டாம் வேற. அதுங்கிறது அதை விட ஏதோ காரணத்தில் ஸ்டேஷனில் போகும்போது கூப்பிடுவோம். மணிவில் புதிய எஸ்ஐ வந்துட்டு ஒன்று பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ புது எஸ்ஐயோ சிஐ இன்ஸ்பெக்டரோ வந்துருச்சுன்னா, அப்போ இன்ஸ்பெக்டரோ வந்துருச்சுன்னு பழைய ஆளுகளை வந்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அங்கே வீட்டு பக்கம் வரலையே, 30 கிலோமீட்டர் அப்போ அந்த பக்கம் இருக்கேன். சரி, இன்றைக்கி வர முடியுமா? இல்லை சார் இன்றைக்கி வர முடியாது சார். நான் நாளை 10 மணிக்கு வந்தால் மதி. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு செல்லும்போது ഇവരാരോട് ചൊല്ലും, മണിയമ്പിള വന്നിട്ടുണ്ട്. വിളി. മണിയമ്പിളയോ എന്താ എടുക്കുന്നു? പിന്നാണ് അങ്ങനെ നടക്കട്ടെ. ഇത്ര നാളായി ജയിലിലേക്ക് ഇറങ്ങും, ഇത്ര വർഷമായി. കഥയൊക്കെ എഴുതി. ശരി, ഒരു കാര്യം ചെയ്യും, ഇനി ആരും വിളിച്ചാലും വരണ്ട. ഞാൻ പറഞ്ഞു സാറ് വിളിച്ചാൽ ഇനി ഞാൻ വരത്തില്ല ഉറപ്പാണ്. പക്ഷെ വേറെ ആരെങ്കിലും വിളിച്ചാൽ വന്നില്ലെങ്കിൽ അറിയാതെ 109 ഞാൻ ജയിലിൽ പോകേണ്ടി വരും. അതാണ്, അങ്ങനൊന്നും വരത്തില്ല. ഇപ്പോൾ ഉള്ളവരൊക്കെ ഞങ്ങളെ പോലെ വിദ്യാഭ്യാസമുള്ളവരാ, കുഴപ്പമൊന്നുമില്ല. എന്തെങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ വിളിച്ചോളും. റൈറ്ററേ, റൈറ്റർ ചായ കുടിക്കാൻ എന്തെങ്കിലും കൊടുത്തു വിടും. 50 രൂപ എടുത്ത് റൈറ്റർ കയ്യിൽ തന്നു. ഒരു വേണ്ട കാശുണ്ട്, റോയൽറ്റി വന്നതാണ്. കുഴപ്പമില്ല. ഇപ്പം പുതിയ ഇൻസ്പെക്ടർ വന്നാൽ കൂപ്പിടുறாங்களா? இல்லை, இப்போ ஒரு 2-3 வருஷம் 2-3 வருஷமா தான் இல்லை. இல்லை, அது முன்னாடி இருந்தாலும் என்ன யாரும் கவனிக்கிறதும் கூட இல்லை. சில பேருக்கு என்ன தெரியாது, தெரிஞ்சவங்க அடுத்தவங்க கிட்ட விஷயம் கேட்கும்போது இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஹிஸ்டரி அங்கே இருக்கும், HSOன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் ரெக்கார்டு அங்கே இருக்குது. அங்கே இருக்குது. அதில் பார்த்துருச்சுன்னா அவருக்கு தெரியும், மணியம்பிள்ளை குத்தவாளி இந்த இந்த டைமில் இந்த மாதிரி திருவிழா, இந்த மாதிரி திருட்டு கேஸு சொந்தமாக விசாரணை செய்கிறவன், பார்த்தா எலி மாதிரி போயிடுவான், இல்லைன்னா அவன் புலி ஆயிடுவான், இந்த காரணத்தை கொண்டு இந்த ஆஃபீஸருக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கான், பணி கொடுத்துருக்கான், சர்வீஸ்லேருந்து நீக்கம் பண்ணியிருக்கான். அந்த ஹிஸ்டரிஸ் எல்லாம் இருக்குது. அதனால என்ன தொந்தரவு கொடுக்க மாட்டேன் யாருமே. பின்ன ஃபைல் கிடைக்காத உங்களை பற்றின ரெக்கார்டு ஃபைல் கிடைக்குமா? கிடைக்கும். அது இப்போ ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கி பார்க்குறது என்னதான் சொல்லி எல்லாம் மலையாளம் அதெல்லாம் எனக்கு தெரியுமே, அதில் என்னென்ன எழுதிருக்கு எனக்கு தெரியும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணப்போ அது ஒரு புக்காக போடலாமே. மணியன் அது எனக்கு தெரியும்ண்ணா, சர்வீஸ் ரெக்கார்டு. நான் அங்கே இந்த நுணுங்கினது எல்லாமே நான் ஏதோ ஒன்று ஆகிருக்குன்னா எல்லா போலீஸுக்காரங்க கூட சேர்ந்து தான். நான் 5 வருஷம் போலீஸ் கேண்டிங் நடத்திட்டு இருந்தேன். நான் 5 வருஷம் கொல்லம் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில். இந்த பணம் யார் கொடுத்தாங்க? கேரளா போலீஸ் கொல்லம் ஜில்லா அசோசியேஷன், போலீஸ்காரோடைய அசோசியேஷன் பிரசிடண்ட் உதயன் சார். யார் கொடுத்தது பணமா? பணம் யாருக்கு? எனக்கு. எவ்வளோ கொடுத்தாங்க? இந்த கேண்டீன் நடத்துறதுக்கு வேண்ட தேவையான பணம். கேண்டீன் நடத்துறது
போலீஸ் ஸ்டேஷன் கேண்டீன். இப்போ இங்கே கேண்டீன் இல்லையா, எஸ்பி ஆஃபீஸ் பக்கம் அந்த அதே மாதிரி மாதிரி கேண்டீன் கேண்டீன் தாங்க. முதல்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா? பணம் முதல்லலாம் அவர் செய்கிறது சாயந்தரம் வந்து கணக்கை திருடாமல் பார்க்காம இருக்கிறதுக்கு. திருடாம இருந்து வாழ்றதுக்கு மறுவாழ்வு. மறுவாழ்வு இல்லை. எனக்கு இந்த ஹைகோர்ட்லேருந்து ஒரு விதி வந்தது இந்த பணம் கொடுக்கறதுக்காக. கர்நாடகா கவர்மெண்ட் கட்டுன பணம் கொடுக்கறதுக்காக. அதுக்கு ஒரு 3 வருஷம் பீரியடு சொன்னாங்க, குட் கான்டாக்ட் பீரியடு. அது டிஒய்எஸ்பியை குறையாத ஒரு ஆள்கிட்ட தான் நிற்கணும். அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அது வந்து ட்ரையல் கோர்ட்டு நடந்த எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டில் இருக்கிற கோர்ட் அதிகாரியுடைய டிவிஷனில் சேர்ந்த ட்ரஸ்டரியில் இருந்து இந்த தொகை கொடுக்கணும் எனக்கு. அதுதான் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அது கொண்டு வந்து இங்கே வந்து இந்த 3 வருஷம் எல்லா வியாழாഴ്ച எஸ்பி ஆஃபீஸில் போகிறது. அப்போ இந்த மாதிரி கேண்டீனில் உதயன் சார் சொன்னாங்க, நான் கேண்டீன் வந்து ஒழுவாயிருக்கும், நீ நடத்து. நமக்கு நடத்தாவோ சாயக்கு வழிக்காரியா தெரியும்ல, உனக்கு டீ போட தெரியும்ல, வாடகை ஓட தெரியும்ல. அதுக்கும் தெரியும் சார். எப்படி சார் படங்கள்லாம் ஒன்றும் இல்லை, பணம் நான் முடக்கிறேன். நான் மட்டும் இல்லை, அந்த இந்த ஆள்காரோடு சேர்ந்து முடக்கிறது. சாயந்தரம் எங்கே பணம் தரணும், லாபம் எல்லாம் நீயே வச்சுக்கோ, வெள்ளம் கரண்டு அது இது எல்லாம் ஃப்ரீ. ஒரு ஆளை கூட சேர்த்து பணம், ஒரு ஆளை கூட சேர்த்து டீக்கு அதுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஆளையாக்கி டீ நான் பலரும் செய்கிறது வேற ஆள் செஞ்சீங்க. 5 வருஷம் 3 வருஷம். ஓஹோ. எந்த வருஷம்? அது வந்து 95, 96, 97. அப்புறம் அதை விட்டுட்டீங்க. ஒரு ஆக்சிடென்ட். அது ஓ, என்ன உடம்புல உங்களுக்கு என்னெல்லாம் உபாதைங்க, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது இப்போவா? ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்குதுங்கிறீங்க. ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நடந்தது? இது பைக்கும் காருமாக கூட்டி சேர்த்து வந்தது ஒரு ஆக்சிடென்ட். சரி. கம்பி எல்லாம் போட்டது இந்த காரில். சரி. ஒரு 90 நாள் பிளாஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. சரி. அப்புறம் சைக்கிளில் போகும்போது காருமா மோதி அதில் ஒரு ஃப்ராக்சர். இங்கே தான் இருக்காது, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் டீச்சிங் டீச்சிங் தான் இருக்குது. இந்த 2 ஆக்சிடென்ட்லையும் தண்ணி போடுறதா இல்லை, போடல. நான் தண்ணி போட்ட நாள்ல எல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கல, எதுவே நடக்கல. சரி. அது போக நான் எப்போவுமே போடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாத்திரை சாப்பிட்றதுனால சில டைமில் நம்ம பகலில் அடிச்சிட்டிங்கன்னா மாத்திரை சாப்பிட முடியாது. நைட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நைட்டு மாத்திரை சாப்பிட மாட்டோம், அப்போ அடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, 2 வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி அடிச்சு தான் ஆகும். ஏன்னா வீட்டில் போகிற சமயம் அதுக்கு சாஸ்தாங்கோட்டை இருந்து கொல்லத்தில் போகிற 15 நாளுக்கு குறைய மருந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மாத்திரைங்க ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த வயோமித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, 65 வயசுக்கு மேற்பட்டுள்ளவர்களுக்கெல்லாம் மருந்து ஃப்ரீயாக கொடுப்போம். ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்க்குறது, அதுக்கு தகுந்தாப்புல மருந்து கொடுக்குறது, ஆயின்மெண்ட் கொடுக்குறது. அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க. காலையில் வீட்டிலேருந்து இறங்கிட்டு 10 மணிக்கு வந்து மருந்தெல்லாம் வாங்கி 11 மணிக்கு பார் ஓப்பன் ஆகிடும். 11 மணிக்கு அங்கே பார் ஓப்பன். பாரில் போயிருந்து கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறம் பஸ்ஸுக்கு ஏறி வீட்டில் போகும்போது இந்த வாசம் ஒன்றும் இருக்காது, யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் அவங்க வந்து பழைய வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க, 5 வருஷத்துக்குள்ள இருக்க போயிடுவோம். மருந்து வாங்குறக்க போகும்போது பக்கத்தில் தான் அங்கே யார் இருக்காங்க வீட்டில்? இளைய தங்கச்சி அவங்களுடைய. உங்களுக்கு சொந்த வீடா வாடகை வீடா? இல்லை, ரெண்டுமே சொந்த வீடு தான். ரெண்டுமே சொந்த வீடு. தங்கச்சி இருக்கிறது இந்த வீடு தான், என் மகன் நான் இருக்கிறது சொந்த வீடு தான். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. வருமானத்துக்கு வேற என்ன வழி? மகன் என்ன வேலை செய்கிறார்? டைலர், டெய்லர், டிசைனர். ஓஹோ. மருமகள் எதுவும் வேலை செய்தா? இல்லை இல்லை. பசங்க பேரம்பேத்தி படிக்குது இல்லை? ஆமாம். பையன் வந்துட்டு இது கம்ப்யூட்டரு இல்லை பிஜி பண்ணிட்டுருக்கான் பாலக்காடில். ஃபைனலில் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் 2 வருஷம் இருக்குது. ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கேன். சரி. இப்போ பையன் பொண்ணு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து படித்து அது பெரிய ஆளுகளாக இருக்குது. இப்போ வந்து திருடன் மணியன் பிள்ளைன்னு சொல்லி ஒரு பத்திரிகையிலையோ ஒரு டிவிலையோ யூடியூப்லேயோ இதிலெல்லாம் வரும்போது அவங்களாம் சங்கடப்படும் இல்லையா? நீங்கள் அது எப்படி எதிர்கொள்கிறீங்க? இப்போது பேப்பரில்
விஷன்லேயோ பத்திரிக்கையில வர்றது இல்லை இல்லை மலையாளத்தில். കാരണം കുറേ പത്രികയാളർ நம்ம கூட இந்து கோபன் தான் അവരുടെ കേരളത്തിൽ ഒത്തിണக்கிறேன். പിന്നെ ഇപ്പോൾ ഫ്ലവേഴ്സ് ചാനൽ, ഏഷ്യാനെറ്റ് ചാനലിൻ്റെ ஒவ்வொரு சேனலு അവർ അത് நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்துடுவோம். ஓஹோ, அது வரணும். அவங்க வந்த பேட்டி கொடுக்கறது உண்டு. அது எங்கள் வீட்டுக்காரும் பார்க்கறது இல்லை, அவர்களுக்கு தெரியாதவர்களுக்கும் இல்லை, அதனால ஒரு தொந்தரவு இல்லை. மகனுக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். கொஞ்சோண்டு மோளுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஆயிருந்து திருடனாக இருக்கும், என்னுடைய கணவனுடைய அப்பா இந்த மாதிரி இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஓஹோ, இப்போ ஆளாயிருச்சு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத பேரம் பேத்திக்கலாம். ஓஹோ, இப்போ போலீஸ் டார்ச்சரில் உங்களுக்கு உடம்புல பாதிப்பெல்லாம் நிறைய இருக்குமே, போலீஸ் அடித்ததில் எப்படியான பாதிப்பு? போலீஸ் அடித்ததில் மட்டும் இல்லைங்க, போலீஸ்காரன் மட்டும் எப்படி இங்கே குறையாது. இந்த ஆக்ஷன் நடந்ததுன்னெல்லாம் வரலாம்ல. ஓ, போலீஸ்காரங்க அடித்ததில் ஒன்று இந்த இது விஜயகுமார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருந்தாங்க. அது ஒரு கேஸு சம்மந்தமாக என்கிட்ட பந்தயம் வச்சாங்க. இந்த கேஸ் நீ விடுவிச்சிருச்சுன்னா நான் இந்த கேரள நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் இன்னும் வச்சு கேஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இது சவால் விட்டுச்சு. சவால். அந்த சவாலில் கேஸு அன்னைக்கு சீஃப் ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட்டு கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சார்ஜ் வந்து கலெக்டருக்கு கொடுத்தாரு, டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் பதிலாக சீஃப் ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் கொடுத்தாங்க, ஜுடிஷியரி ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு வந்தது டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட், அந்த கோர்ட்டில் தான் இந்த கேஸ் நடக்குது, சாதா கோர்ட்டில் இல்லை, மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலும் இல்லை. கேஸ் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எங்கேயும் இந்த ஆளை காணா, அந்த ஸ்டேஷனில் போயிடுச்சு. அந்த ஆளை என்னை பிடிச்சி வச்சு கேட்டுட்டு இந்த ரூல் தனி எடுத்து ஒரு நீ ஒன்றும் பிழைக்க கூடாதுடா அப்படின்னா நெஞ்சிலேயே குத்துனாரு. அடுத்த உண்டி பிள்ளை எதுவும் சொல்லி போலீஸ்காரர் இருந்தாங்க, அவரு வந்து கை பிடிச்சி என்ன சார் உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது, எதுக்கு இந்த தாழ்வழி மக்கள் எல்லாம் பிழைக்கிற கடத்த திடுறதுக்கு தானே அப்படின்னு. அப்போ அதுதான் எனக்கு இப்போவுமே ஒரு வேற எதுவும் இல்லை, அது ஒரு வைராக்கியமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ஆள் சொல்லித்தான் என்னை வற்புறுத்தி நான் அது இதில் இருந்து 3-4 மாதம் ஜெயிலில் இருந்து கேஸு ரிலீஸ் ஆகிடுச்சு, வெளியில் வந்தது. தண்டிச்சல, பெயில் எடுக்க யாரும் இல்லாதது. அவர் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட மரியாதையாக நிற்கிறதுக்கு தான் அவர்கிட்டே போனது. மறுபடியும் சார் உங்கள் கேஸ் விட்டுருச்சு, இங்கே எங்கேயாவது நிற்கலாமே அப்படின்னா அவர் இந்த மாதிரி. சரி, பொதுவாகவே திருடனுக்கு வந்து திருடர்களை பிடிக்காதில்ல, உங்களுக்கு எப்படி? மற்ற திருடர்களை திருட்டு தொழில் பிடிக்காது? திருடர்களுக்கு திருடர்களை பிடிக்காது. பிடிக்குமோ கேங் சேர்ந்துருவாங்க அல்லது இல்லைங்க, ஒரு திருட அடுத்த திருடன் நம்பிடுவான். சரி, அவர் சேர்ந்து தான் எதை பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இந்த கேரளா தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல திருட்டு கிராமம், நான் எங்கள் மனோரமா பத்திரிகையில எல்லாம் ஒரு 10 நாள் தொடர்கதை வந்திருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, அப்படியாக இப்படியாக வந்து சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த 10-20 வருஷமாக ஜெயிலில் பல டைமில் பல கால அளவில் ஜெயிலில் இருந்தாங்க, 20 வருஷத்துக்கு. அந்த டைம்லேயே சரி நான் திருடன்கிட்ட பழகிறது இல்லை, எனக்கு திருடனை கண்டா பிடிக்காதுங்க. நான் திருடன் தான், ஆனால் எனக்கு திருடன் கூட வருது, ஒரு திருடன்கிட்ட பக்கத்தில் போய் நின்று பேசுறது, திருட மட்டும் இல்லை, ஜெயிலில் இருந்த பேசுகிறது எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஜெயிலில் இருந்து சரி. நான் சரி, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது, நானோ உங்கள் பையன் இல்லை பேரம் சொந்தத்தில் யாராவது திருடிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன கண்டிப்பீங்களா, அடிப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக கர்ஷனமாக மேற்கொண்டு செய்யாத மாதிரி செய்யணும். அது எப்படி அது அப்படி ஒருவேளை உங்களை செஞ்சுருந்தா நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு காரணமாக இருக்குமா? நான் திருட ஆயிடுச்சுண்ணா, திருடிருச்சுண்ணா. என்கிட்ட நிறையா திருட இருக்கு. எங்கள் அக்கா ஒரு பையன் இருக்கார், என்னை விட பயங்கர தடி பயங்கர பக்கமாக இருக்கான், டிரைவர் தான். அவன் திருடிருச்சு. அவன் இந்த பிச்சாதி இருக்கிற கறி அது அடுப்பில் வச்சு காலில் வச்சிருச்சு, சூடு. இப்போ
நான் போலீஸில் போய் டெஸ்ட் பண்ண போது போலீஸில் எடுக்காதது காரணம் மாமன் தான். மாமன் என்னை தீ வச்சதா உண்டாங்க அப்படிங்குது. அப்படின்னு நான் சொல்லுவேன். அவள் ஏன்டா மாமன் பேசி இந்த பணம் எடுத்த, அது மாமன் நம்ம வேறு யாருமே எடுக்கவோ கேட்டெடுக்கலாமே, கேட்டெடுத்தா இந்த மாதிரி வந்துடுவானா, இந்த தீ வந்துடுவானா அப்படின்னு சொல்லி. ஒரு 2-3 கேள்வி. இப்போ வைக்கம் பசீர் போய் அவர்கிட்ட அந்த பொட்டலத்தை கொடுத்தீங்க, அவர் ஏதாவது மறுபடியும் பேசினார் அவங்ககிட்ட? அதுக்கப்புறம் ஒண்ணுமே நீங்களும் பேசாம வந்துட்டீங்க. ஆமாம், அது கோபமாக இருந்தது இந்த காரணத்தில். சரி, இப்போ இந்த திருடர்கள் நிறைய இடத்துல திருடிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? அதுக்கு நான் என்ன காரணத்தை சொல்ல முடியும்? திருடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கா. ஆனால் இப்போ திருடன் இல்லைங்க. திருடன் இன்னைக்கே வம்சம் நாசமாக போயிடுச்சு. இப்போ திருடர்கள் தான் 3-4 பேர் சேர்ந்து வந்து எடுத்துகிட்டு போகிறது, 1-2 பேர் வந்துட்டு மேலே ஸ்நாச் பண்ணிட்டு போகிறது, ஏதோ ஒண்டியாக ஒரு ஆள் வந்து ஒன்றும் செய்கிறது இல்லை இப்போ இந்த காலத்தில். ஏன்னா நம்ம சுற்றுப்பாடில் இருக்கிற செக்யூரிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. வீடாக இருந்தாலும், ரோடாக இருந்தாலும், போலீஸாக இருந்தாலும், எந்த இடத்துலையும் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி அவரும் ஒரு ஆளாக நடந்து திரும்ப திருட்டு பண்ண முடியாது. 2-3-4 பேர் சேர்ந்து வந்துட்டு அதை இடித்து ஏறி உள்ளே வந்து. திருடன் சிங்குலர் இல்லை, ப்ளூரலில் தான் இருக்காங்க, பன்மையில் தான் இருக்காங்க, திருடர்கள் தான் இருக்காங்கங்கிறார். ஆமாம். அப்போ திருடனுக்கும் திருடர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி திருடன் அவன் சொந்த இஷ்டத்துக்கு சொந்த நடவடிக்கை பிரகாரம் சொந்த மனசாட்சியில் செய்கிறான். திருடர்கள் அதாவது ஒன்றில் மேலே இருக்கிறவங்க பல பேர் சேர்ந்து திட்டம் போடுறது. இந்த திட்டம் நடக்கும்போது ஒருவேளை கொலை செய்யலாம், ஒருவேளை காயப்படுத்தலாம், ஒருவேளை பெண்ணாக இருந்துச்சுன்னா கெடுத்திடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒற்ற கண்ட்ரோல் இல்லை. ரைட் ரைட் ரைட். இதில் இப்போ நீங்கள் சிறையில் நிறைய திருடர்களை பார்த்துருப்பீங்க. நிறைய திருடர்களுக்கு வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கோ வழக்கு எடுக்கிறதுக்கோ ஒருத்தருமே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, சின்ன சின்ன குற்றங்கள்ல. அதை நீங்கள் ஜெயிலில் பார்க்குற போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மாற்றுவதற்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை? என்னை பொறுத்த வரைக்கும் சில குற்றவாளியை என் புத்தகத்திலே எழுதியிருக்காரு. சில குற்றவாளிகள், சிங்கிள் குற்றவாளிகளை அது கேப்டன் ஜோஸ் நம்பர் 1, கேரளாவில் நம்பர் 1. அப்புறம் மணியரத்தங்கள் கேரளாவில் நம்பர் 1. மயக்கு சுகு இன்டர்நேஷ்னலில் நம்பர் 1. പിന്നെ ചാട്ടമ്പിള്ളை ஜெயிலில் ஏது ஜெயிலாக இருந்தால் சரி 1/2 மணி நேரம் இருக்கும். 12 மணிக்கு வெளியில் விட்டுருவோம். 11 மணிக்கு அந்த ஆளை வெளியில் இறக்கி துணி பண்ணி எழுதுறதுக்கு விட்டுருச்சு. 11 மணிக்கு 12 மணிக்கு ரிலீஸு. அந்த ஆள் 11 மணியில் இறங்கி சாடி போயிடுச்சு. அதுதான் சாட்டம்பிள்ளை. சிவம்பிள்ளைன்னு தான் பேர், சாட்டம்பிள்ளைன்னு தான் இந்த ஸ்டோரி. அது மாதிரி இதில் வந்து அப்புறம் ஒரு புத்தன் கொல்லத்தில் அவர் திருட்டு தான். இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்களும் குறையுது. புதுசாக மாடல் செய்கிறது இந்த மயக்கு சுகு ஒன்று, அப்புறம் ஒன்று கேப்டன் ஜோஸ். கேப்டன் ஜோஸ் திருடி விட்டு போகும்போது எழுதி வச்சுருவோம், போயதை பற்றி கஷ்டப்பட்டு மனவேலை கவலைப்படாத, அடுத்தபடி நீங்கள் வேற சேர்த்துக்கோ அப்படின்னு எழுதி வச்சுருவோம். வேற எடுத்துக்கோ, வேற சம்பாதிச்சுக்கோ, இதை பற்றி கவலைப்படாத, வேற சம்பாதிச்சுக்கோ, திருட்டு போனதை பற்றி கவலைப்படாத, புதுசாக ஒன்று சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு கேப்டன் ஜோஸ் எழுதி. கேப்டன் ஜோஸ் சூப்பர். அது அப்புறம் கரிக்கல் இதாயில் ஒரு ரெனி ஜார்ஜ் அவர் என்ன கேரளாவில் அவர் கொலை. 2 பேரை கொண்டுட்டு கொலை. அவர் சொந்தக்காரர் தான். இவங்க மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கா. அவர் கூட படிக்கிறது ஒன்று மலேசியா கவர்னருடைய மகன் இப்போ கூட படிக்கிறேன், ஒன்று சிங்கப்பூர் பிரசிடனுடைய மகன் குலாம் முகமது சொல்லுவோம், ഷാവുൽ ഹമീദ്, കീബ്ലോ ഡാനിയൽ, ഒന്ന് ആഫ്രിക്കൻ കൺട്രീസിൽ ഒരു കീബ്ലോ ഒരു மெட்ராஸில் கொலையில் படிச்சுட்ருக்கான் மெட்ராஸில். அப்போ பணம் தேவையில்லை, இவர்கள் எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவனும் மயக்கு வருது. அப்போ பணம் இருக்கிற திருவள்ளாயில் இவருடைய மாமா மாமி
வேறு பிள்ளைகள் அருவியை கொண்டமான எக்கச்சக்கமான சொத்து வேண்டது. அங்கே திருட போய் அவர் தெரிஞ்சிருச்சு, அவர் 2 பேரையும் கொண்டுட்டு போயிடுச்சு. அதில் இந்த கேப்டன் இவன் ரெனி இப்போ பெங்களூரில் ஒரு பயங்கர காலேஜ் 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள காலேஜ் நடத்துகிறோம். ஒரு அநாத ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அநாத ஆசிரமம் நடத்துகிறோம். ஜெர்மனியில் டாக்டரை ஜெர்மனியில் நர்ஸாக இருந்த பொண்டாட்டி அந்த ஆசிரமத்தில் தங்குறான். இந்த கேப்டன் சொல்கிற இந்த துண்டை எழுதி வச்சுட்டு திருட போனது அவனுடைய பொண்டாட்டி, அவனுடைய பிள்ளை, அவரெல்லாம் அங்கே இதே ஆளுடைய ஆசிரமத்தில் இருக்க, பெங்களூரில் இருக்கா. அவருக்கு பிடிக்கிறது. இதில் எனக்கு ரொம்ப அவங்க சம்சாரம் அங்கே இருக்குது. இது வேணும் திருடன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்க? நீங்கள் வாழ்த்தி பாடி புகழ் பெற்று நடக்கிறதுக்கு திருடன்னா அவனுடைய ஜென்மம் வேஸ்ட். எந்த காரணத்தை கொண்டு 4 நாள் முன்னாடி இன்னும் பேச முடியும்? டேய் திருடப்ப அப்படின்னு என்ன பண்ணுறது? நான் திருடணும் இல்லை, என்ன பண்ண சொல்லலாம். எங்கிட்ட திட்டிருச்சா, உங்கள்கிட்ட திட்டிருச்சா, ஆஃப்டர் நான் திட்டிருச்சா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் திருடன் அல்லேன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று நிம்பளையில் எங்கே போகிறோம்? அதான் பைக்குள்ள என்ன வச்சுருக்கேன் போனோமா, இவ்வளோ படம் விடுது இங்கேருந்து கிடச்சிருச்சு. அப்போ கையில் 10 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபாய்க்கு வருமானத்துடைய சோர்ஸ் காட்டணும். நான் அடுத்தவங்கிட்ட அதை கேட்க வேண்டியது. அப்போ திருடனுக்கு என்ன பதில்? திருடனுடைய வம்சம் ஒரு வம்சம் இல்லை, இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் சத்து போன கள்ளை காயங்குடம் வச்சுருந்தோம். இப்போவும் அவங்கள காய கொடுத்துருக்கான். அவங்கள பேர் நினைக்கிறது. அதாவது திருடன். அப்போ உங்கள் குடும்பத்தில் இன்னும் வரக்கூடிய தலைமுறைக்கு எல்லாமே ஒரு கருப்பு முத்திரையை நீங்கள் இந்த புத்தக எழுதன் மூலமாக பதிப்பிச்சிருக்கிறீங்களா? அது குற்ற உணர்ச்சியா இல்லையா உங்களுக்கு? அவருக்கு குற்ற உணர்ச்சி அவருக்கு தோணுனா போதும். ஏன் அந்த மாதிரி மாமன் ஆயிடுச்சு, இல்லை ஏன் அந்த மாதிரி சித்தப்ப நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தாத்தா அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சோதனை பண்ணணும். எந்த காரணம் அவங்க சொந்தம் கொண்டாடுறவங்க எல்லாம் என்னென்ன செய்தா எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு அவங்க சோதனை பண்ணணும். எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் ஏன் காரணம் இந்த கொண்டு. என்னுடைய சின்ன தங்கச்சி அவங்களுக்கு தெரியும். இப்போவுமே 10-14 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஆஸ்தி இருக்கிறது என்னுடைய அப்பாவுக்கு. ஆனால் தரலை. அவங்கள தான் என்ன கல்லனாக்கணும். இப்போ அந்த திருடங்கள்லாம் வந்து அவங்கள சுய பரிசோதனை தலைமுறையாக பண்ணணுங்கிறது தான் இந்த புத்தகமா அப்போ? ஆனால் அதை தலைமுறை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கடவுள் செஞ்சுருக்கா. அவங்க பெரிய பையன், எங்களுடைய அப்பாவுடைய தங்கச்சி பையன், பெரிய பையன், பேர் சொல்கிறதில்ல, பாலக்காடில் பிரின்சிபலாக இருந்த காலேஜ். அதனை அடுத்த ஆள் ட்ரிவாண்ட்ரம் யூனிவர்சிட்டி காலேஜில் லெக்சராக இருந்தது. அதனடுத்த ஆள் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தது. சரி. அதனடுத்த ஆள் கேஷ்யூவில் கேரளா கேஷ்யூ கார்பரேஷனில் கசுவண்டி ஆப்பிரிக்கையில் அங்கே போய் தோட்டண்டி எடுத்து இங்கே கேரளாவுக்கு இது பண்ணுற அதுக்கு ஒரு பேர் சொல்லுவான், ஏஜெண்ட். அந்த ஏஜெண்ட் அதுக்கு ஒரு எஃப்சிஐயில் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கா. ஆனால் எல்லாத்துக்குமே அரை மெண்டல். இதில் 3 பேர் சத்து போயிடுச்சு. ஒரு ஆள் மெண்டலாக இருக்குது, ஒரு ஆள் இந்த புற்றுநோய், இது கேன்சர், ஒரு ஆளுக்கு கேன்சர், ஒரு ஆளுக்கு பிளட் கேன்சர். இந்த சொத்து வச்சுட்டு என்னத்தை பண்ண போகிறோம்? சில வீடுகளெல்லாம் இப்போது அந்த இடம் எல்லாம் பார்த்துச்சுன்னா நமக்கே அழுக வந்துடும். நான் வளர்ந்தது, நான் பிறந்த இடம், அந்த இடங்களெல்லாம் அப்படி கிடக்குது. நிறைய தென்னை மரம் தான், மாங்காய் வரவும் தென்னை மரம் தான். அதில் இருந்த வீடெல்லாம் அப்படியே இடிஞ்சு ஒழிஞ்சு. திருடும்போது, ஜெயிலில் இருக்கும்போது, வெளியில் வரும்போது அப்போல்லாம் வந்து இப்படி ஒரு புத்தகம் எழுதுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா? புத்தகம் எழுதுறது ஒரு வீக்கிலியில் ஒரு கோலம் எழுதுறதுக்காக மாதூமி இல்லை அன்னத பத்திராதி
ரெசிடென்சி எடிட்டராக இருந்தால் வெச்சூச்சிர மது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள், அவர் தான் அந்த ஒரு காலம் எழுதுனது. ஒரு காலம் எழுதுனது. ஏன்னா எனக்கு டீ வாங்கி கொடுக்குறதுக்கு, ஒரு வீடு வாங்கி தர்றதுக்கு ஆரும் இல்லை. 10 பைசா கையில் இல்லை. ரோட்டில் எங்கேயாவது போய் நின்றுட்டு யாராவது வீடு வச்சுட்டு நிற்கிறத பார்த்துட்டே இருப்பான். அவன் வீடு எப்போ தரையிட்ட போடும், அங்கே போயிட்டு காலை சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் வச்சுட்டு அதே மாதிரி சில சமையலில் இதாக இருந்திருக்கும். சாய சாப்பிடாமல் இருந்ததோ தேகம் எல்லாம் வந்துடும். அது நான் நினைக்கிறது எதுவும் சாப்பிடாமல் இருந்ததுனால தான் இந்த போதை கேடு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதொന്നും நம்ம உடம்பு தெரியல. அதே இடத்துல அதே விஷயம் எங்கள் வீட்டில் பக்கத்தில் பத்திரம் விடுற கோவின்னு சொல்லி ஒருத்தர் தான். அவன் இந்த மதுசார்கிட்ட போய் சொல்லிடுச்சு. അങ്ങനെ மதுசார் ஒரு நாள் கார்வாடு வந்து என்னை பார்த்து ஒரு 300 ரூபா எல்லாம் கையில் தந்துட்டு கதைகளெல்லாம் கேட்டு அடுத்த நாள் காலையில் பத்திரிக்கையாக வந்துச்சு. அப்புறம் தான் இந்த கோபன் வந்ததா? அதை விட்டு 2-3 மாதம் தாண்டி இது முழுசாக பண்ணலாம் அப்படின்னு. முழுசா இல்லை, இது மாதிரி கோலமிஸ்டுக்கு வேண்டி மனோரமைக்கு வேண்டி கேட்டேன். சரி, இதில் உங்களுக்கு என்ன ஒரு அளவுக்கு ஏதாவது ராயல்ட்டி வருவாய் எல்லாம் வந்துச்சா? ஒரு திருப்திகரமாக இந்த புத்தகம் எழுதுனது, தொடர் எழுதுனதுல ஒரு ஒரு மனிதன் ஒரு அங்கீகாரம் வந்திருக்குது சமூகத்தில். சரி, நீங்கள் உங்கள் ஊர் திருடங்களை எல்லாம் சொன்னீங்க. எங்கள் ஏரியாவில் பெரிய பாப்புலராக இருக்கிற ஒரு வீரப்பன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கள? கேள்விப்பட்டிருக்கேன். வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன், ராஜ்குமார் கடத்தல், இதெல்லாம் அவரை பற்றின அபிப்பிராயம் எப்படி உங்களுக்கு? அவருக்கு வீரப்பனுடைய பேர் வாங்கி கொடுத்ததே பத்திரிகையாளர்கள் தாங்க. நான் பத்திரிக்கைக்காரர் தான். எந்த குத்தவாளி ஆகி ரொம்ப பெருசாக கட்டுறது பத்திரிக்கைக்காரர் தான். இப்போ உங்களையுமே பெருசாக்குனது பத்திரிகையாளர் தான். என்ன பிரபலியப்படுத்தினது அதுக்கு சந்தேகமே கிடையாது. நான் பஞ்சத்துக்கு தாங்க திருடினது, என்னுடைய வயிற்றுக்காக திருடினது. நான் இந்த பேங்க் அக்கௌண்ட் அடிக்க போட்டோம், இந்த மினிஸ்ட்ரி பற்றி ஏதோ ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிற கிளார்க்கு வாங்குறதா, இல்லைன்னா பஞ்சாயத்தில் இருந்து பதிவு பண்ணுறோம்னு செய்கிற வேலையை என்ன செய்கிறது? நான் எதுவுமே செய்கிறது இல்லை. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் வச்சிருக்கிறது தான். இந்த கீழே போட்ட பீடி தான். அதை விட கஷ்டம். அதுக்கு பின்னே ஒரு மதிப்பு இருக்குது. அந்த ஒரு பீடியில் ஒரு துண்டு இருந்துச்சுன்னா 10 பேர் வலிப்பாங்க. அதுன்னு ஒரு சோஷலிசம் இருக்குது. இங்கே சோஷலிசம், இங்கே இருக்குது சோஷலிசம். நீங்கள் வந்து இந்த திருடர்களாக உருவாகிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆமாம். இதெல்லாம் நிறுத்தணும்னா அதுக்கான என்ன? எதுக்குங்க அவ்வளோ தூரம் நீங்கள் காடு ஏறுறீங்க? திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நேற்றைய சொல்லியிருந்தா. அது நான் சொல்லலைங்க, நம்ம கவிஞர் சொல்லியிருக்கா. அது என் அண்ணா சொல்லி பாடியிருக்கா. எம்ஜிஆர் பாடினது சுந்தரராஜ் தான். சரி, பட் திருடர்கள் ஏன் உருவாகிறாங்க? மனப்பக்குவதை இல்லாதது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அவனுடைய அவசரத்துக்கு அவன் எதுவுமே இல்லாத இருக்கும். அவசரத்துக்கு அது எதுவும் இல்லைன்னா அதே மாதிரி எனக்கு ஆகணும்னு ஒரு தோணல். இப்போ நீங்கள் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா, சரி நீங்கள் சோறு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கஞ்சியாக கிடச்சிட்டுனா எனக்கு அது போதும். நான் பிரியாணி தின்னு ஆசைப்பட்ட போது பிரியாணியில் எதுக்குனாலும் தின்னு ஆசைப்படும். ஆனால் வயறு நிறைஞ்சா பின்ன வேறு எதுவுமே சாப்பிட மாட்டோம். மதி அப்படின்னு சொல்கிறது வயறு தான், வேறு எதுவும் மதின்னு சொல்லலை. நான் இப்போ பயங்கரமாக இஷ்டப்பட்டு பிரியாணி அல்ல நான் அல்வா அல்ல ஜிலேபி ஏதோ கொஞ்ச நேரம் சாப்பிட்டுச்சுன்னா மதி போதும். அது இது சாப்பாடை தவிர போதும்னு எதுவுமே சொல்ல. நீங்கள் படத்தை கொடுத்துட்டே இருங்க, நான் வாங்கிக்கிட்டே இருப்போம். போதுமா? இல்லைங்க இன்னும் வந்துருந்தாங்க அவ்வளோதான். அது எத்தனை கொடுத்தாலும் பார்த்தது இந்த பெட்ரோலில் தீமத்துற மாதிரி எத்தனை நேரம் போயிருக்கோம். இந்த போதும்னு சொல்கிறது தான். அந்த வயறு பசி நீங்கள் சோறு தின்னும் போது எனக்கு கஞ்சி தண்ணியாவது கிடைக்கணும், அந்த மாதிரி திருடன் அந்த எண்ணம். அவன் சோறு திங்கிறியே கஞ்சி கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அல்லடா அவன் பயங்கரமாக நடக்கிறான், அவன் நடக்கட்டும், யாரும் பரவாயில்ல, நமக்கு இருக்கிறதாவது கழுவி போட்டு துடைச்சி போட்டுடலாம். அதை துடைச்சி போடுறதுக்கு கழுவி போட்டுருக்க தண்ணியும் இல்லை சோப்பும் இல்லைன்னா அது பல பேருக்கு அப்படி இருக்கிறதுக்கு அவனுடைய தலைவிதி. அவன் ஏழையா பிறந்துட்டு பஞ்சத்தில் இருக்கிற தலைவிதிங்கிறாங்க. அவனோட முற்பிறவி பாவம் புண்ணியம். அது 2 இடத்துல சொல்லலாம். ஒன்று விதி அப்படின்னு சொல்லலாம், ஒதுக்கலாம்.
ஒன்று கடவுள் அவனை அந்த மாதிரி லெவலுக்கு தான். கடவுள் எல்லாரையும் படத்தாராக சுற்றிச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? என்னத்தை செய்ய முடியும்? எல்லாரும் காசு, நீங்களும் காசு, நானும் காசு, என் காசு வச்சுன்னா என்னத்தை பண்ண போகிறோம்? ஒரு வேளை இந்தியா கவர்மெண்ட்டில் இந்தியன் பிரதிநிதி ஆட்சி பண்ணதில் நம்பர் 1 ஆட்சி எனக்கு பிடித்தமானவர் ஜன ஆட்சி நடந்தது லால் பகதூர் சாஸ்திரி தான். அவர் என்ன சொன்னது தெரியுமா? ஜெய் ஜவான் ஜெய் கிசான், அது ரெண்டும் தான் தேவை இந்த இந்தியாவுக்கு. வேறு என்னங்க வேணும்? எல்லாமே இங்கே இருக்குது. எதுக்கு அடுத்தவர்கிட்ட போய் கை நீட்ட வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தணுன்னா நம்ம மானம் காக்கிற பட்டாளத்தை பாருங்கள், ஜெய் ஜவான் அதுதான். அதே மாதிரி தான் ஜெய் கிசான், கிருஷிக்காரன் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறணும், அதுதான் நியாயம். 10 நாள் இல்லைன்னா இந்த படத்தை வச்சு நாம் என்னத்தை பண்ண போகிறோம்? இந்தியா கரன்சி கொண்டு நீங்கள் கெல்ஃபில் போங்க, ஒரு டீ குடிக்க முடியுமா? அவன் அவர்த்த பணம் தான் கேட்போம். இது என்ன பண்ணுவோம்? இது சும்மா எதிரி அது என்ன சொன்னால் நம்ம டூப்ளிகேட்டுக்கு இது ஃபேன்சி நோட், ஃபேன்சி கரன்சி, ஃபேன்சி கரன்சி, அது ஃபேன்சி கரன்சி நமக்கு தேவையில்லை. சரி, ஊழல், லஞ்சம், சுரண்டல், முதலாளி சுரண்டுறான், இதெல்லாமே பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் திருட்டு நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நேரடி திருடன்னா மறைமுக திருடனுக்கு தான் ஒவ்வொரு உலகத்துலேயே இருக்காங்க. திருடவே திருடாத ஒரு ஆள், ஒரு துறை அப்படின்னு ஏதாவது உங்கள் பார்வையில் ஏதாவது தெரியுதா சமுதாயத்தில்? திருடரே திருடாத குறை. ஆமாம், திருட்டே பண்ணாத ஒரு மனிதர் அப்படி ஏதாவது இருக்கா? யாராவது இருக்காங்களா? என்னை பொறுத்த வரைக்குமா, பொதுவாக உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. கடவுள் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளே திருட்டுக்கு தானே பயடைக்கிறது. ஆமாம், கடவுளே சொல்லுங்கள். எதுங்க இஸ்லாமில் சொல்லுங்கன்னு சொல்லலாம், இந்துவில் ஒன்று சொல்லலாம், கிறிஸ்டின்ஸில் ஒன்று சொல்லலாம். ஏன்னா நான் பைபிள் படிச்சிருக்கேன், குரான் படிச்சிருக்கேன், பாகவதம் படிச்சிருக்கேன், ராமாயணம் படிச்சிருக்கேன். படித்ததை தவிர அதுக்கு என்ன கருத்து, என்ன மூல்யம் அவங்க எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதுதான் என்னுடைய ஏற்றவும் பயங்கர. இந்த குருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. குருத்தம், அது தம் வர்றதில்லை. குரு வந்துருச்சுங்க, குரு வந்து பக்கத்தில் இருந்து கையும் காலும் கட்டி வச்சுருக்காங்க. குரு நாவு ஆடுறதில்லை, கண்ணு மட்டும் முடிச்சிருக்கு. கடவுள் இருக்கிற மாதிரி, கடவுளுக்கு அதுதான் வேலை. கையை காலை நாவை எல்லாம் வச்சு கண்ணு வச்சு பார்த்துருப்பான். கடவுள் இருக்கிறது அந்த மாதிரி தான். இல்லை, கடவுள் ஓடி வராது, ஓடி வரும். கடவுள் மனிதனாக வரும். உங்களுக்கு தேவையான டைமில் தேவையான டைம் கிருத்தியமாக வந்துடுவா. யாராவது ஆளாம். நீங்கள் குண்டல்பேட்டில் சொன்ன மாதிரி தான். கண்டிப்பாக எனக்கு அதில் நம்பிக்கை 100 அனுபவங்கள் இருக்காங்க. ரொம்ப மனது வந்துருச்சுன்னா யாராவது வந்துருக்கா, நாங்கள் உங்களை நேற்றைக்கும் தேடி இருந்ததேப்பா, வாங்கிட்டு போய் அந்த மாதிரி சும்மா ரோடு வேறு வண்டி விட்டு பேர் அப்படின்னு வந்துடுவோம். வேறு நினச்சி நடக்கலையே, இப்போ என்னத்தான் செய்யப்படுறோம், நாளை தோறி ஆயிடுச்சு. ஒன்று 6வது வருவோம். ஆளை நம்ம கடைசியில் போய் பார்த்தாலும் பார்க்காமே போயிடுது. இந்த ஆளை பார்க்கவும் முடியாது. அதுவும் கடவுள் தான். அல்ல கடவுள் வந்து நான் கடவுளாக்கும், பரமசிவனாக்கும், கிருஷ்ணனாக்கும், ராமனாக்கும்னு சொல்ல மாட்டோம். வர்றது குலசேகரன், வேலாயுதன், அந்த மாதிரி உருவத்தில் தான். அவர் தான், நாம தாங்க இல்லை. திருடருக்கு கையில் சாவியை கொடு, திருடன் கையில் சாவியை கொடு பழமொழி இருக்கு. கொடுத்தா பத்திரமா பார்த்துக்குவாங்கிறாங்க. பத்திரமா இல்லைண்ணே, பாம்பை பிடிக்கிற குரங்கு பார்த்துருக்கா, அது கதை தெரியுமா? அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கியா, அப்படியே பிடிச்சிடுவான். அது மாதிரி திருடன் வச்சு பத்திரமா வச்சு நான் இப்படி இருந்து பழகும் போது படிப்பேன். இவன் கடித்த சாவோன்னு அவனாக அவனுக்கும் தெரியாது, இவன் பிடியில் அவன் தான் ஓன்னு, இது 2 பேருக்கும் தெரியாது. அப்படி வச்சுக்கோம். இதை என்கிட்ட தானே கொடுத்துருக்கு, நான் பார்த்து தானே ஆகணும். பார்வையில் உக்ரமாக வந்துடுவோம். ஏன்னா இது பொருள் போயிடுச்சுன்னா நம்ம பேரில் தான் வரும். 6வது எடுத்துகிட்டு வரும், நம்ம பேரில் தான் வரும். இது விட்டால் கழிப்பான். அதே மாதிரி ஆமாம், கொஞ்சம் அதாண்டு இருந்தால் இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போனால் நம்பலாம். அப்போ மிகப்பெரிய திருட்டு பழி சுமந்தவங்க கையில் அரசாங்கத்துக்கு கொடுத்த ஒரு வேலை நல்லா நடத்திக்க வேணும். ஐயோ, இது பைத்தியக்காரத்தில் போயிடுச்சுதான். இந்த திருட போகிற போதெல்லாம் உள்ள போகிறீங்க, இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி அவ்வளோ தைரியமாக போய் வீட்டுக்குள்ளே போந்து உள்ளுக்குள்ளே ஆளுகள்லாம் இருக்கிற போது எப்படி வீட்டுக்குள்ளே சத்தம் இல்லாமல் எப்படி நுழைய முடியும்? 2 பேர் 3 பேர் 4 பேர் தங்குற வீடை விட
கொஞ்சம் ஆள் ஜாஸ்தியாக இருக்கா வீடு திருடுறதுக்கு ரொம்ப சுலபம். என்னுடைய தியரி பப்ளிக் ஆகாத என்னுடைய தியரி அது. அப்புறம் இந்த மூச்சு வேற, அந்த சுவாசத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கவனம் பண்ணிருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குறதும் அவருடைய நெஞ்சு தட்டுறதும் நமக்கு கேட்கலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்க பக்கத்து கட்டிலில் படிக்கும்போது நீங்கள் கவனம் பண்ணிட்டு தான் ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு சொல்லிங்க அந்த ஆள் தூங்குற அது. அந்த ஆள் தூங்கும்போது அது எத்தனை வேல்யூவேஷனில் தூங்குறா, எத்தனை டைம் அந்த ஆள் தூங்குறது டெசிபல் தெரியும், அந்த நமக்கு அறியாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜன்னல் கம்பி தான் பிரேக் பண்ணுறோம் நினச்சா பிரேக் பண்ணிடுவோம், சத்தம் தெரியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கவனம் வச்சுருந்தாலும் ஒரு பழம் வாங்கினா நல்லா பழுத்த ஒரு பழம் வாங்கிட்டு இந்த தொலி விடுறதுக்கு சத்தம் இருக்கா, இருக்குது. அந்த சத்தம் கூட வராது. தொலி இருக்கு, பழுத்த பழம் ஆமாம் வராது, வராது, சும்மா இருந்தே போயிடும். அதுதான் அதே மாதிரி தான் கம்பிக்கு ஒரு வரம் வருங்க. என்ன பார்த்துருச்சு நான் சத்தியமா இப்போ சத்தத்துக்கு வெளியே வருது. கம்பி என்ன பார்த்துச்சுன்னா அண்ணா ஒன்றும் செய்யாதுங்க, நான் என்ன விட்டுறேன்னா நான் சும்மா இருந்துடுறேன். அப்படியே நைஸாக இந்த பச்சை இருக்குது எப்படி நம்ம சும்மா 2 பேரில் வச்சுட்டு அப்புறம் அது கம்பிக்கு ஒரு வரம்பு இருக்குங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு மனுஷன் நாள் கட்டப்பட்ட எதுக்குமே ஒரு திருடனுக்குள்ள வழி இருக்கும். அப்படி போகிறபோது நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் எந்திரிச்சிருவாங்க, பார்த்துருமாங்க மட்டும் தோணாதான், அந்த பதட்டமே வராதா? அந்த டைமில் நாம் இல்லையே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, வேறு ஏதோ ஒரு சக்தி வரும். ஏன்னா 7 அடி பக்கம் உள்ள மதில் அப்படியே சாடுறது, ஆக நான் 5 அடி 3 இன்ச்சு 7 அடி பக்கம் நான் இப்போ கை வச்சா கூட தாது, அதெல்லாம் ஜம்ப் பண்ணி அப்புறம் போயிருக்கேன். போலீஸ்காரங்கிட்ட வந்து கிறிஸ்டியன் நடந்த ஸ்தலத்தில் என்கொயரி பண்ண வரும்போது இது எப்படி நம்ப மாட்டாங்க, சத்தா கூட நம்ப மாட்டோம். பக்கத்தில் ஒரு கல் போல் எப்படி ஏறணும் தெரியாது, போயிடுவோம். அது ஒரு வேகம். அதே மாதிரி டியூபும் பல்பும் எல்லாம் ஆயிரக்கணக்கான பீஸான டியூப் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கோம், எடுத்து ஆடுறது அதில் மேலே. ஆனால் ஒரு சின்ன கிராட்சி கூட வராது. அப்புறம் போடி கண்ணாபின்னா இந்த ரயில்வே லைனில் அதில் நடந்துட்டு போகுது. இந்த வாசுவும் காலை ஓட்டுறதும் பார்த்து போகும்போது என்னவோ ஒட்டிருச்சு, லைட் அடித்து பார்த்தா பிளட்டு, திரும்பி பார்த்தா அவங்க முடி இங்கே கஷ்டம், அங்கே இதெல்லாம் நாயிடும். அது அந்த பீரியடு. அதே மாதிரி திருடனுக்கு எப்போதுமே திருடனுக்கு சிங்கள போடுறது ரயில்வேல லாய்க்கும். எந்த காரணத்தை கொண்டு இந்த ரயில்வே ட்ராக்கில் வர்ற வேச்சு வர தவிர வேறு பிரச்சனை வராது. மற்றவரை ஒதுக்கமான ஏரியா கூட தான் இந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கிராசிங் வர்றதை விட்டால் இது இல்லை. அந்த இடத்துல வரும்போது நாமளோட சத்தம் நாமளாக சேர்த்து விட்டுட்டு போயிடுச்சுன்னா வேறு ஏதோ பாசஞ்சர் அவனு சொல்ல அவனு ஆடுறாது அப்படின்னு கேட்காது. ஏன்னா அவன் பயந்துருக்கான், பேட்ச்மேனே பயந்துட்டு இருக்கான், வண்டியாக இருக்கிறதுனால அவன் கல்லை தூக்கி எறிஞ்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இருக்கும். வீடுகளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற போது அவங்க எந்திரிச்சிருவாங்க, 3-4 பேர் படுத்திருக்கோம், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? இதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனால் எல்லோரும் தூங்கலைன்னாலும் ஒரு இடத்துல இறங்கிருச்சுன்னா அவட திருடுறதை விட இந்த ரூமுக்குள்ளே தான் இறங்கிருச்சு, அந்த வழி தான் பிரேக் பண்ணது. இறங்கி வந்துச்சுன்னா இங்கே ஒரு வாதில் இருக்குது, அங்கே ஒரு வாதில் இருக்குது, இங்கே ஒரு வாதில் இருக்குது. முதல்ல வெளியிலேக்கு போகிற வாதில் அது ஓப்பன் பண்ணுவான். அப்போ இந்த வாதில் ஓப்பன் பண்ணுவோம், அது வெளியில் இல்லை, அடுக்கலையில் தான், கிச்சனில் போய் கிச்சன் ஓப்பன் பண்ணுவான். அப்போ இது முறி வந்து அந்த முறையில் போகணும், அது நடக்காது, வாடு. அடுத்தது வெளியிலேக்கு வர்ற எழுப்ப வழி எது, அந்த ஜன்னல் அங்கேயும் ஓப்பன் 2 ஓப்பன் பண்ணிடுச்சு. அப்புறம் திருட ஆரம்பிச்சிடுவோம். ஏதோ ஒரு கட்டுருச்சுன்னா ஒன்று ஓடிடுவோம். இனி நீங்கள் அப்போ எந்திரிச்சிடும் எந்த ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னா இவன் தூக்கம் சரியாக எந்திரிச்சிடுவான் அப்படின்னா நைட்டில் ராத்திரி இருட்டு அந்த பெரிய தடி கசேர் இருக்குல்ல எடுத்து அவன் நெஞ்சை தூச்சிடுவான், டச் பண்ணாது.
இப்படி இருக்கும்போது இந்த காலும் இந்த கையும் இங்கே இருக்கும், 4 காலும் மிச்சதான் மேலே இருக்கும். சொல்லும்போது இந்த புரிஞ்சிருச்சா? புரியல. ஒரு மரம் வச்சிருந்தான் இந்த கசேரை தடி கசேரை இருக்குல்ல, அந்த செகண்ட்ல பாஞ்சு வெளியே சேர் சேர். வச்சு சென்ட்ரலில் வச்சுருக்கோம். ஓஹோ, இந்த மடக்கிற சேர் சேர் வச்சுட்டா தடிக்கு விழுந்துருவா எந்திரிச்சாரு. மூஞ்சில் அடிச்சிரு. எழுந்திரிக்கிறது அவருக்கு தெரியாது சேர் இருக்குன்னு அடிச்சுடுவா. சத்தம் இல்லாது அவன் வேணும்னா திருடம் வேற ஏதோ திருடம் அடித்தா அடுத்த வாங்கே வைப்போம், ஒரு ஆள் தான். அப்படி தான் நான் செய்யுது. அந்த பொருள் எல்லாம் அங்கதான் இருக்குன்னு எப்படி தெரியும்? அது ஒரு மனத்திட்டம். இந்த வீட்டுல இது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அது அப்படியே அது இருந்திருக்குதுங்கிறார். இல்லை, இன்னொன்று கரெக்டாக ஒரு திருடர்கள் அல்ல, திருடர் நான் அல்ல. எனக்கு ரொம்ப இது ஒரு திருடனுக்கு அவன் அப்படியே நின்று கெணிச்சா, அப்படியே மனத்தை ஸ்புடனம் செய்து எடுக்கும்போது அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல இன்னது இருக்குது, இந்த இடத்துல இன்னது இருக்குது, இந்த இடத்துல இன்னது இருக்குது. கரெக்டாக இருக்கும். அது எந்த இடத்துல ஏற முடியும், அது இந்த வழியே ஏறணும். வீட்டுக்கு ஒரு ரவுண்ட் வச்சா போதும், தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, ஒரு கள்ளன் ஒரு வீட்டை மட்டும் இல்லை, இந்த வீட்டில் நான் ஏறணுன்னா நான் இந்த வீடல்ல ஆദ്യം விவரம் பண்ண வேண்டியது. பக்கத்தில் இருக்கிற வீடு எத்தனை வீடு இருக்குது இந்த சுற்று வட்டத்தில், அந்த வீடு அந்த வீடு அந்த வீடு, இந்த 3 வீடு இருக்குது. அந்த 3 வீடு தான் முதல்ல எடுக்கிறது. ஏன்னா அவருடைய அப்டரில் யாராவது இருக்கா, இல்லை அவங்க காம்பவுண்டில் யாராவது இருக்கா, இந்த 3 கவர் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த வீட்டுக்குள்ளே குதிப்பான். வீட்டுக்குள்ளே குதிச்சுட்டு அதில் இருந்து ஒரு ரவுண்ட் அந்த வீட்டுக்கு சுற்றும். அப்போ இந்த நடக்கும்போது மேலே பார்ப்போம், தாழை பார்ப்போம், கல் இருக்கா, கவடை இருக்கா, இந்த அசைன்னா இந்த கட்டுற துணியெல்லாம் இடுறது, அது ஓடி வரும்போது அடிச்சிருச்சுன்னா விழுந்துருவான். அதெல்லாம் பார்த்து ஒரு ரவுண்டு பண்ணும்போது உள்ளே என்ன இருக்கும், வெளியில் என்ன இருக்கும், உள்ளே ஏறுறதுக்கு என்ன வழி, அந்த வீட்டில் இருக்கிற சுயகோவில் அப்படின்னா நாங்கள் என்னுடைய பாஷை தெரியும் மகாலட்சுமி இருக்கிற இடம் கரெக்டாக தெரியும். அது அந்த மாதிரி காலத்தில் இருக்கிறது, அந்த டைமில் இருந்தது. இப்போ கஞ்சி இருக்கிற இடம் போல தெரியாது, அது வேற விஷயம். அது மட்டும் இல்லாத நைட்டில் நான் நேற்றுக்கு சொல்லியிருக்கேன் போல இருக்குது, நகை எடுத்துச்சுன்னா நாக்கில் பட்டுச்சுன்னா தெரியும். அது சொல்லியிருக்கேன். அது ஒரு டைம், அந்த டைமில் பயம் இல்லை, எதுவும் இல்லை. சாவியெல்லாம் எங்கே இருக்குன்னு எப்படி தெரியும்? பீரோ திறக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று தலையான அடியில் இருக்கும். சில பேர் இந்த கட்டிலில் இது இருக்கிற மகுடத்துக்கு வச்சுருக்கோம். சில பேர் கட்டிலில் அலமாரை வச்சுருக்கோம். சில பேர் அலமாரையில் நிறுத்தியிருப்பா. சில பேர் அது மேசைக்கு ட்ராய்க்குள்ளே வச்சுருவோம். சில பேர் மேசை நேரம் வச்சுருப்போம். எது ஜாஸ்தி தலையானை தான். அது 2 3 பேர் தங்குற வீட்டில் அந்த மாதிரி தலையானை எல்லாம் வரும். 5 6 பேர் இருந்துச்சுன்னா அது தலையணையிலிருந்து பீரைக்கு மேலே போயிடும். வச்சுக்குவீங்களா கையில்? சின்ன 2 செல்லுகளில் சின்ன லைட் வச்சு. பாதுகாப்பு கத்தி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது திருடனுக்கு. வச்சிருந்தது. ஓஹோ, அது பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ஸு. காலையெல்லாம் கட்டிட்டு இருந்த முட்டெல்லாம் எழுதிருக்கீங்க? காலை கட்டி வச்சுட்டு தான் போனது முதல்ல. அது ஒரு அளவு குத்திருச்சு. அந்த ஆளுக்கு ஐபிஎஸ் பட்டம் கிடச்சிருச்சு. கூட நிறுத்தி ஜீப் நிறுத்தி கூப்பிட்டு கேட்டாரு. அதனால இப்போ அந்த காரணம் அதனால அப்புறம் ஆயுதம். சரி, மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி ஒன்று தான் அந்த கேள்வியோடு முடிச்சுக்கலாம். குற்ற உணர்ச்சி, உங்கள் பையன் பணத்தை அந்த கடன் வாங்கி தொலைச்சது பயங்கரமாக அழுகிறீங்க இல்லையா? இது மாதிரி தானே அத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னாலன்னு. அந்த சம்பவம் அதே மாதிரி வேறு ஏதாவது நடந்திருக்கா? அதே மாதிரி சம்பவம் நடந்தது எனக்கு. இது என்ன நடந்தது அதில்? அந்த பையனுக்கு அப்புறம் அந்த பணம் திரும்பி கிடச்சதா? என்னது? இல்லை, எப்படி கடன் வாங்கி நீங்களே கொடுத்தீங்களா? இல்லை. என்ன ஆர்டர் வந்தது? அது ஒரு காலவர்க்கி அப்படி ஒரு சினிமா இருக்குது. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் நல்லாச்சு.
அதனுடைய காஸ்டியூம்ஸ் துணிகள் தைக்கிற தைவம் தான். കോസ്റ്റ്യൂം ഡിസൈനറും കോസ്റ്റ്യൂമാണ് വസ്ത്രാലങ്കാരം அப்படி. അപ്പോൾ അതിന് തുണി എടുக்கிறதுக்காக 1,00,000 ரூபா கொடுத்தா. 1,00,000-ஆ? അപ്പോൾ இது அந்த ஷூட்டிங்காரங்களே கொடுத்தாங்களா? ஷூட்டிங்கார ப்ரொடியூசர். ஓ, அட்வான்ஸ். அதுவும் கொண்டு அவங்களுக்கு பிடித்தமான இப்போ போகிற டிசைனர் இருக்கா, கூட உதவி பண்ணுறோம், அவரே சேர்த்து விட்டு അങ്ങനെ 3 நாள் அந்த சென்னைக்கு போனேன். சரி. சென்னைக்கு போய் ரூமில் தங்கி, சரி, சென்னை அன்னைக்கு தங்கி அடுத்த நாள் காலையில் எல்லாம் வாங்கி துணி வாங்க போகணும். சாயந்தரம் திருப்பி வந்துடலாம், அடுத்த நாள் காலையில் கேரளாவில் வந்துடுறோம் அப்படின்னு பிளானு. சாயந்தரம் அங்கே போகும்போது ரூமில் போய் படுத்துருச்சு. காலையில் எழுந்திரிச்சு போகும்போது பார்க்கும்போது பைசா இல்லை, ஆள் 3 இருக்குது. காசு யார் எடுத்து 1,00,000 போச்சு. 1,00,000 ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எழுதிச்சுன்னா போலீஸில் வேணால் கூப்பிடலாம், நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் 3 நாள் இங்கே ஜெயிலில் போயிடுவா, எது வேணால் நீங்களே தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்குள்ளதான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறா. അങ്ങനെ ഇത് വേണ്ടിയിട്ട് போலீஸில் புகார் கொடுக்கல. புகார் கொடுத்துச்சுன்னா 3 பேரை அங்கே வச்சுருவோம். ஓ, அப்போ வந்து பையன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கா பேசவும் இல்லை, மூச்சும் இல்லை, நான் ஆயிடுச்சு. என்ன பண்ணது, ஒரு 1,00,000 ரூபாவுக்கு. அது ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்புறம் பொண்டாட்டியோட கருத்தில் இருந்தது, அங்கே இருந்து இங்கே இருந்து எல்லாம் வாங்கி சத்தியமாக சொல்லிடுச்சுன்னா அதில் இப்போவும் அந்த கடன் நிமரலேருந்து தான். என்ன இன்னும் கடன் நிமரலையா? அது எத்தனாவது வருஷம்? காரணம்னா வருஷங்களை நிறைய ஆச்சு. பின்ன அதிலிருந்து நாங்கள் கடத்தில் ஈடுபட்டுருக்கோம். அதிலிருந்து நாங்கள் வஸ்து வாங்கியிருக்கு, வீடு வந்திருக்கு, எல்லாமே உண்டு. ஆனால் கடன் பைக்கு கடன் ஒழியலை, கடன் இருக்குது, அப்படியே இருந்துட்டு இருக்குது. இப்போவும் ஒரு 1,00,000க்கு மேலே கடன் இருக்கும். சரி, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இது மாதிரி நான் திருட்டு பண்ணின இடங்கள்ல பூராமே அந்த குடும்பம் இப்படித்தானே பாடாப்பட்டிருக்கு, என்ன மாதிரி தான் அழுதுருக்கு அப்படின்னு வேதனைப்பட்டதை அதில் குறிப்பிடுறீங்களே, அந்த மாதிரி உண்மையிலேயே அந்த உணர்வு? இல்லை இல்லை இல்லை, அதான் கேட்குறேன். நான் வேதனைப்பட்டது ஒரே ஒரு இடத்துல, கோழிக்கோட்டில் மலாபரம்பத்து ஒரு ப்ரெஸ் ஏரியா இருக்குது, ரோயலா. அங்கே அது பத்திரிகையாளர் எல்லாம் தங்குற இடம். கோழிக்கோட்டில் ஒரு விதம் ரோயலான ஏரியா மலாபரம். அங்கே ஒரு வீட்டில் ஏறினேன், ஏறி ஜன்னல் கம்பி வச்சு உள்ளே ஏறினேன். உள்ளே ஏறி அடுக்கலை நைட் சைடு தான் ஏறி லைட் அடித்து பார்க்கும்போது ஒரு அம்மா, ஒரு 100 வயசுக்கு மேலே, 100 வயசுக்கு மேலே இருக்கும், அஸ்தி. அது ஒரு கட்டில்ல அது மேலே இருந்து அப்படியே இருந்து அந்த காலம் மட்டும் இல்லை, கை அப்படியே நடுங்குது. ஓ, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ഞാൻ പറഞ്ഞു, അമ്മ പേടിക്കണ്ട, ഞാൻ ഒരു കള്ളനാണ്, കക്കാൻ വന്നതാ, ഇപ്പോൾ ഞാൻ കക്കുന്നില്ല, ഞാൻ പോവാ എന്ന് പറഞ്ഞിട്ട് ഞാൻ ഇറങ്ങി വന്നു. അതെന്നെ വല്ലാതെ ഇതാക്കി, തലയൊക്കെ ഇട്ടടിച്ച് ചത്ത് കളയാതെ വിചാരിച്ച അമ്മ അവരുടെ വീടിൻ്റെ മതിലൊക്കെ തലയിട്ടൊക്കെ അടിച്ച്. അതേപോലെ എന്നെ എനിക്ക് ഇതെല്ലാം ഫീൽ ചെയ്തൊരു. அந்த அம்மா வயசாகி நடுங்கிறத பார்த்தா விட்டுட்டு வந்தீங்களா? ஆமாம். அந்த அந்த அம்மாட்ட நகையெல்லாம் இருக்கா? அப்போ நான் அது ஒன்றும் கவனிக்கல, இந்த அம்மா அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஓ, அவர் கண்ணு பார்த்தாவே தெரியும், அது அதிர்ச்சியிலேயே செத்து போனாலும் போயிடும், அந்த மாதிரி இருக்கு. யார் வீட்டில் அம்மாவோ அம்மாயியம்மையோ யாரோ இருக்கும், வயசானதுலாம் ஓரமாக தள்ளி வச்சுருக்கேன். அடுக்கலை பாகத்தில் ஸ்டோர் ரூமு பக்கத்தில் ஒரு ரூம் கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு யோசனை இருந்தது. சரி, அப்புறம் இந்த தொழிலில் ஈடுபடுத்தினால நானே என்ன சாபம் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. பையன் எல்லாம் அப்புறம் எப்படி வளர்ந்தா? யார் வளர்த்துனாங்க? பொண்டாட்டி இருந்தது. பொண்டாட்டி 3 வருஷமாக கல்வியில் போகும்போது அவரோட அக்கா இருந்தது, தங்கச்சி போய் இருக்கு அவருடைய. தங்கச்சி எடுத்தா விட்டுட்டு போனாங்களா வெளிநாடு போகும்போது? அப்ப என்ன வயசுல வெளிநாட்டுக்கு போனாங்க? பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு ஒரு 12-14 வயசுக்குள்ளே தான் வரும். சின்ன பையன் தான், 14 வயசுக்குள்ளே தான் வரும். அது வரையில உங்க கூட மைசூர்ல எல்லாம் இந்த மாதிரி பையன் எல்லாம் கூடவே? மைசூர், துவரங்குறிச்சி எல்லாம் போயிருக்கு. போகிற இடத்துல எல்லாம் நம்ம பெண்ணாட்டையும் பிள்ளைங்க கொண்டு தான் போவாங்க. அது
எனக்கு ஒரு சேஃபு, எனக்கு ஒரு இஷ்டம், எனக்கு ஒரு கண்ட்ரோலு. காரணம் என்னுடைய இந்த மூக்கு கயிறு விட்டு போகாது. நான் எங்கேயாவது துமிச்சு போயிருச்சுன்னா எனக்கு ஒரு யாபம் இருக்கும். அவங்க பொண்டாட்டி பிள்ளை அவருக்கு பேச தெரியாது, வாட்ட தெரியாது, அதனால் சீக்கிரத்தில் வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு. சரி, வெகு நேரம் பேசிக்கிட்டோம். நிறைய இன்டர்வியூவில் இன்னொரு 2-3 இன்டர்வியூலாம் சந்திப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம்.